இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன். இது ஒரு ஆக்சுவலாக இது ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம். நான் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் யஷ்வந்த் அப்படின்னு ஒரு பேர் கொடுக்குறேன். மேல் செலக்ட் பண்ணுறேன். இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா. இவரோட ஹாபீஸ்னு இதை வச்சுருக்கேன். சும்மா ஈட்டிங், ஸ்லீப்பிங், வாட்சிங் மூவிஸ், இதெல்லாம். இதில் எதெல்லாம் அவர் செலக்ட் பண்ணணுமோ பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு லாகின் சப்மிட் கொடுக்கணும். நான் சும்மா லாகின்னு பேர் வச்சுருக்கேன். கொடுத்தா அவர் என்னென்னலாம் டைப் பண்ணாரோ அதெல்லாம் இங்கே வரும். ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் ஃப்ரண்ட் எண்டில் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் டைப் பண்ணுறீங்க. அப்படி டைப் பண்ணுறத வேற ஒரு பேஜில் த்ரூ ஸ்ப்ரிங் பூட் த்ரூ மாடல் வியூ கண்ட்ரோலர் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம அதை நோட் பண்ணி வச்சுக்குவோமா? நம்ம இன்னைக்கு பண்ண போகிற ஒரு குட்டி அப்ளிகேஷன் என்னங்க? ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஸ்ப்ரிங் மூலமாக பண்ண போகிறோம். சரியா? ஸ்ப்ரிங் இல்லை ஸ்ப்ரிங் பூட் மூலமாக நம்ம ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் பண்ண போகிறோம். இடையில எங்கே வேணாலும் நிறுத்துங்க. எந்த இடத்துல புரியலைனாலும் நிறுத்துங்க. நல்லா அதை டீட்டெயிலாக பேசிட்டு நம்ம அடுத்து போகலாம். ஸ்ப்ரிங் பூட் என்ன ஆர்கிடெக்சரை ஃபாலோ பண்ணுது? சூப்பர். எம்விசிங்கிற ஆர்கிடெக்சரை ஃபாலோ பண்ணுது. எம்விசின்னா என்ன? மாடல் வியூ கண்ட்ரோலர். ஓகே, மாடல்னா என்ன, வியூனா என்ன, கண்ட்ரோலர்னா என்ன? சூப்பர். மாடல்ங்கிறது எப்பவுமே டேட்டாவை சொல்றது. ஓகே. வியூங்கிறது பிரசன்டேஷன். ஓகே. கண்ட்ரோலருங்கிறது இன்டர்மீடியட் பிஸ்னஸ் லாஜிக். அப்படிதானே பார்த்துருக்கோம். கரெக்டா? இப்போ இதை வச்சுட்டு தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ நான் இப்போ உங்ககிட்ட இந்த அப்ளிகேஷன் காட்டுறேன்னா ஆல்ரெடி அப்போ அந்த கோடு என்கிட்ட இருக்கு. கரெக்டா? ஆனால் நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே பண்ணுவோம். இந்த கோடெல்லாம் இருக்கட்டும். இப்போ ஃப்ரெஷ்ஷாக நான் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் ஆல் கொடுத்துட்றேன். சரியா? இப்போ நான் போயிட்டு ஸ்டெப்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபைல், நியூ, ஸ்ப்ரிங் ஸ்டார்டர் ப்ராஜெக்ட். என்ன பண்ணுறேன்னா ஃபைல், நியூ, ஸ்ப்ரிங் ஸ்டார்டர் ப்ராஜெக்ட் போயிட்டேன். அங்கே போயிட்டு ஒரு பாப்அப் வருது. அந்த பாப்அப்பில் மேவன்கிறத செலக்ட் பண்ணியிருக்கேன். கரெக்டா? அதில் செலக்ட் நீங்கள் உங்களுக்கு எப்படி புரியுதோ எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் எழுதி முடிக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தா எழுதி முடிச்சவர் போர் அடிச்சிடுவார். கடைசியாக எழுதுகிற ஒருத்தருக்காக மீதி எல்லாரும் வெயிட் பண்ண வேண்டாம்ல. நீங்கள் கொஞ்சம் ஸ்பீடாக எழுத பாருங்கள். ஒருவேளை 1-2 இடங்கள் நீங்கள் ஏதாவது ஸ்கிப், ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்ச இடம் தான். 1-2 இடங்கள் நீங்கள் எழுத முடியலனாலும் அந்த ஸ்டெப் நான் அதுக்காக தான் நானும் டைப் பண்ணுறேன். நான் என்னோட டாக்குமெண்ட்டில் எதையுமே மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சிடறேன். செலக்ட் மேவன் ஆஸ் டைப் த பாப்அப். இந்த பாப்அப்பில் வர்றதுல மேவன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ராஜெக்ட் நேம் என்ன வச்சுக்கலாம்? ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அப்படின்னு ப்ராஜெக்ட் நேம் வச்சிடறேன். அப்போ இதுதான் செகண்ட் ஸ்டெப்பு. இருந்தாலும் நான் ஃபர்ஸ்ட் இதை கொடுக்குறேன். ப்ராஜெக்ட் நேம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டெப்பு தான். உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தெரிஞ்ச ஸ்டெப்புங்கிறதுனால தான் அதை ஃப்ளோவை சொல்லிகிட்டே இருக்கேன். இதில் டைப் மேவன், இது வேறு எதுவுமே மாற்ற வேண்டாம். கரெக்டாக? ஃபார்ம் டாட் எக்ஸாம்பிள், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம், ஸ்னாப்ஷாட் எதையுமே மாற்ற வேண்டாம். நெக்ஸ்ட் கொடுத்துறேன். இதில் ஸ்ப்ரிங் பூட் வெர்ஷன் நெக்ஸ்ட் பேஜில் ஸ்ப்ரிங் பூட் வெர்ஷன் இருக்குது. அதெல்லாம் நான் எதையும் மாற்றலை. 3.4.4 தான் இருக்குது. என்னென்ன டிபெண்டன்சிஸ்லாம் வேணும்? இப்போ நான் டிபெண்டன்சிஸை செலக்ட் பண்ணுறேன். என்னென்ன டிபெண்டன்சிலாம் எனக்கு வேணும் அப்படின்னா, இப்போதைக்கு நமக்கு இன்னும் ரியாக்ட் எல்லாம் தெரியாது. ஃப்ரண்ட் எண்டில் வந்து ரியாக்டில் பண்ணலாம், ஃப்ரண்ட் எண்டில் வந்து ஆங்குலரில் பண்ணலாம், ஃப்ரண்ட் எண்டை ஜேஎஸ்பியில் பண்ணலாம். நீங்கள் ஜேஎஸ்பியில் தான் பண்ணியிருக்கீங்க. கரெக்டாக? ஆனால் ஜேஎஸ்பியில் பண்ணுறதெல்லாம் ரொம்ப யாரும் பண்ணுறதில்ல. டெவலப் ஜேஎஸ்பிலாம் யாருமே யூஸ் பண்ணுறதில்ல. நான் செய்கிறதுமே பெருசாக யூஸ் பண்ணுறதில்ல. ஒரு மினி அப்ளிகேஷனுக்கு இது போதும் அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். ஏற்கனவே என்னென்ன டிபெண்டன்சிஸ் படிச்சிருக்கோம். ஸ்ப்ரிங் வெப்னு ஒரு டிபெண்டன்சி வேணும்னு பார்த்துருப்பீங்க. ஸ்ப்ரிங் டெவ் டூல்ஸா? டெவ் டூல்ஸ் லேம்போக் பற்றி படித்தோம், ஆனால் யூஸ் பண்ணல. கரெக்டாக படித்தோமா? இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. என்னென்னு நமக்கு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அது நமக்கு தேவையில்லை. அதனால லாம்போக்னு ஒன்று இருக்கு. சரியா? நாட் நீடட் நவ். இந்த டிபெண்டன்சி நமக்கு தேவையில்லை, விட்டுறேன். ஸ்ப்ரிங் வெப், ஸ்ப்ரிங் டெவ் டூல்ஸ், டைம் லீஃப் அப்படின்னு ஒன்று இருக்கு. இப்போ ஜேஎஸ்பிங்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா அது ஒரு டெம்ப்ளேட். அது மாதிரி டைம் லீஃப் அப்படிங்கிறது ஒரு டெம்ப்ளேட். டெம்ப்ளேட்டுங்கிறது எதோட கனெக்ட் ஆகிறது?
வியூவோட கனெக்ட் ஆகும். டெம்ப்ளேட்டும் வியூவும் கிட்டத்தட்ட ஒன்று தான், புரிஞ்சுக்கிறேன். நம்ம அதை அங்கே வியூன்னு சொல்லுவோம், டெம்ப்ளேட். அப்போ அது மாதிரி டைம் லீஃப்ங்கிறது இது ஒரு தேர்ட் பார்ட்டி டூல். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது timeleaf.org நினைக்கிறேன், timeleaf.org போய் பார்க்கலாம். இந்த கொடுத்துருக்காங்களா டைம்லீஃப்? இதுதான் டைம்லீஃப் லோகோ. டைம்லீஃப் இஸ் அ மாடர்ன் சர்வர் சைடு ஜாவா டெம்ப்ளேட் இன்ஜின். டைம்லீஃப்னு ஒன்று ஆட் பண்ணுறோம். டைம்லீஃப் எதுக்குப்பா ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை என்ன சொல்லிக்கலாம், சர்வர் சைடு ஜாவா டெம்ப்ளேட் இன்ஜின். எதுக்காக? ஃபார் போத் வெப் அண்ட் ஸ்டாண்ட் அலோன் என்விரான்மெண்ட்ஸ். நீங்கள் ஜாவா கோடு வச்சுருக்கீங்க, ப்ரௌசரில் டிஸ்பிளே பண்ணணும், அதுக்கு யூஸ் ஆகிறது தான் டெம்ப்ளேட் இன்ஜின் பேர். இன்ஜின் அப்படிங்கிற வார்த்தையே ப்ரௌசரோட இல்லை ஜாவா ஸ்கிரிப்டோட தான் கனெக்ட் பண்ணி பேசுவோம். ப்ரௌசரில் ஜாவா ஸ்கிரிப்டுக்கு இன்ஜின் இருக்குது, அது ஜாவா ஸ்கிரிப்டை புரிஞ்சுக்கும், இப்படி பேசுவோம். வேற எங்கேயுமே நம்ம சாஃப்ட்வேர் சைடு இன்ஜின்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ண மாட்டோம். இன்ஜின், ஹூக்குறது என்ன, ஹூக்குனா அதெல்லாம் வந்து முக்கால்வாசி சர்வர் சைடு தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ சர்வர் சைடு வர்ற டேட்டாவை ப்ரெசென்ட் பண்ணணும் கரெக்டாக, அதுக்கு யூஸ் ஆகிற ஒரு டெம்ப்ளேட் இன்ஜின் தான் என்னது, டைம்லீஃப். அது மாதிரி ஒன்று தான் ஜேஎஸ்பி. அப்போ இது ஜாவா டெம்ப்ளேட் இன்ஜின். நீங்கள் ஜாவா ப்ராஜெக்ட் பண்ணுறீங்கன்னா மட்டும் என்ன யூஸ் பண்ணிக்கலாம், டைம்லீஃப் பண்ணிக்கலாம். அப்போ பைத்தான் பண்ணுறீங்கன்னா பைத்தானுக்கு அப்போ டைம்லீஃபை யூஸ் பண்ண முடியாதா? இப்போ நான் .NET பண்ணால் டைம்லீஃபை யூஸ் பண்ண முடியாதா? ரைட் ஆன்சர் என்ன, பண்ண முடியாது தானே. ஜாவா சைட் ஜாவா டெம்ப்ளேட் இன்ஜின் தானே பேசிட்டாங்க. அப்போ டைம்லீஃப் ஜாவாவுக்கான ஒன்று, அதனால நம்ம அதை சேர்த்து பார்க்குறோம். ஸ்டாண்ட் அலோன் வெப் அப்ளிகேஷன்னா, வெப் என்விரான்மெண்ட்னா ஒரு வெப்சைட்டை நீங்கள் பார்க்குறீங்க, இப்போ உங்கள் லேப்டாப்லேயே இன்ஸ்டால் ஆகுதுல்ல, டெலிகிராமை இன்ஸ்டால் பண்ணி பார்க்குறீங்கல்ல, அது ஸ்டாண்ட் அலோன் அப்ளிகேஷன். இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டாண்ட் அலோன் தனியாக ஃபங்க்ஷன் ஆகும். கேமு, ப்ரௌசர், இதெல்லாம் ஸ்டாண்ட் அலோன். அதில் சில ஸ்டாண்ட் அலோன் அப்ளிகேஷனுக்கு நெட்டு தேவைப்படலாம். அதில் இருக்கு, இப்போ லிபர் ஆஃபீஸ் யூஸ் பண்ணுறீங்க, அடோப் ரீடர் யூஸ் பண்ணுறீங்க, இன்டர்நெட் வேணுமா, அதெல்லாம் ஸ்டாண்ட் அலோன். அதாவது அதோட லுக் அண்ட் ஃபீலுக்கு டைம்லீஃப் யூஸ் ஆகுது, அவ்வளோதான். அப்போ அங்கெல்லாம் என்ன யூஸ் பண்ணுவாங்க, நிறைய பேசுவாங்க. நீங்கள் பைத்தானில் போய் ஜாங்கோன்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க், கிட்டத்தட்ட சிமிலர் MVT அப்படிங்கிற ஆர்கிடெக்சரை யூஸ் பண்ணுற ஒரு ஃப்ரேம் ஒர்க் ஜாங்கோ. ஜாங்கோவில் போய் பார்த்தீங்கன்னா நிஞ்சா, ஜிஞ்சா, இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பேசுவாங்க. ஜிஞ்சா டெம்ப்ளேட்ஸ் அப்படின்லாம் பேசுவாங்க. இந்த ஜிஞ்சா டெம்ப்ளேட்ஸ் இங்கே நம்ம எந்த டெம்ப்ளேட்டோட புரிஞ்சுக்கலாம், டைம்லீஃபோட புரிஞ்சுக்கலாம். டைம்லீஃபோட வேலை என்ன, ஃப்ரண்ட் எண்டில் நீங்கள் ஜாவா கோடு வச்சுருக்கீங்க, எனக்கு அதை ப்ரௌசரில் டிஸ்பிளே பண்ணணும். அப்போ ப்ரௌசரில் டிஸ்பிளே பண்ணணும்னா எனக்கு ஒரு டெம்ப்ளேட் இன்ஜின் வேணும், அதுதான் டைம்லீஃப். புரியுதா? இப்போ நம்ம இங்கே போயிட்டோம். அவங்களே மீதி வேணும்னா இதெல்லாம் படித்து தெரிஞ்சுக்கலாம். HTMLோட கனெக்ட் ஆகி எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. இதை உட்காந்து கதையாக சொல்லணும், ஜாவா மாதிரி இதை எடுக்கணும், பயங்கர போரிங்காக இருக்கும். ஜாவா மாதிரி எடுத்தால் போரிங்காக தானே இருக்கணும். அதனால் நம்ம டைரெக்டாகவே டைம்லீஃபை கற்றுக்கிப்போம். ரொம்ப கஷ்டமான ஒன்றெல்லாம் கிடையாது, டைரெக்டாக கற்றுக்க போகிறோம். இப்போ என்னென்ன இதெல்லாம் வேணும், ஸ்ப்ரிங் பூட், டெவ் டூல்ஸ், ஸ்ப்ரிங் வெப், டைம்லீஃப், இந்த 3 வேணும். இந்த 3 டிபெண்டன்சியும் நம்ம ப்ராஜெக்டில் கொடுத்துட்டு கிளிக் நெக்ஸ்ட். இப்போ ஸ்டெப் 4 கரெக்டாக, ஸ்டெப் 5 ஸ்ப்ரிங் பூட் டெவ் டூல்ஸ், கிளிக் நெக்ஸ்ட். நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள், கிளிக் ஃபினிஷ். இப்போ நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிடுவீங்க. உங்கள் ப்ராஜெக்ட் பேர் என்னங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம். இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்னு ஒரு ப்ராஜெக்ட் ரெடி ஆயிடுச்சு கரெக்டாக. இப்போ நான் உங்ககிட்ட என்ன ஃபார்ம் காமிச்சேன் அப்படின்னா, வராதே இப்போ, சரி ரன் பண்ணுவோம். ரன் பண்ணி அந்த ப்ராஜெக்டை காமிக்கிறேன். இதை தான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்னு காமிச்சேன். இன்னும் நீங்கள் நிறைய ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து என்ன முடிவு பண்ணிட்டேன்னா, ஒரு வெரைட்டி ஆஃப் இன்புட்ஸ் இருக்கட்டும், HTML ஒரு ட்ராப் டவுன் இருக்கட்டும், ஒரு ரேடியோ பட்டன் இருக்கட்டும், ஒரு செக் பாக்ஸ் இருக்கட்டும், ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கட்டும், இதுதானே நிறைய இடத்துல வரும். அந்த 4 மட்டும் நம்ம வச்சுக்குவோம். அப்போ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை எவ்வளோ வேணாலும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா எல்லா இன்புட்ஸும் இப்போ இருக்குது கரெக்டாக. அப்போ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் நல்லா பாருங்கள், மேல், ஃபீமேல், அதர்ஸ், கண்ட்ரி, இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, ஈட்டிங், ஸ்லீப்பிங், வாட்சிங்லாம் இருக்குல்ல கரெக்டாக. நேமை நீங்கள் தான் டைப் பண்ண போகிறீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இமெயில் ஐடி கொடுத்தா நீங்கள் தான் டைப் பண்ண போகிறீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால்
இந்த மேல் ஃபீமேல் அதர்ஸ்ங்கிறது, கண்ட்ரிங்கிறது, இந்த ஈட்டிங்ஸ் ஹாபி, ஈட்டிங் ஸ்லீப்பிங் வாட்சிங்கிறதுலாம் இருக்குல்ல, இதெல்லாம் ஆல்ரெடி இருக்குங்க. நீங்க இருக்கிறதுல இருந்து தான் செலக்ட் பண்ண முடியும். நீங்க இப்போ ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கான்னு செலக்ட் பண்ண முடியாது. ஏன்? அது இல்லை. அப்போ இந்த டேட்டா எங்க இருந்து ப்ரௌசருக்கு வருது, எங்க இருந்து வரணும்? டேட்டாவோட இன்னொரு பேர் தான் என்ன? மாடல். கரெக்டா? இப்போ நான் போய் ப்ரௌசர்ல லோக்கல் ஹோஸ்ட் கோலன் 80 லோக்கல் ஹோஸ்ட் கோலன் 8080 அப்படின்னு டைப் பண்ணின உடனே எந்த இடத்துக்கு ஜாவா போகும், இல்லை ஸ்ப்ரிங் பூட் போகும்? லைன்ல இருக்கிறவங்களும் சொல்லலாம், யாரும் சொல்லணும்னாலும் சொல்லுங்க. எந்த இடத்துக்கு போகும்? சூப்பர். கண்ட்ரோலருக்கு போகுமா? நேராக கண்ட்ரோலருக்கு போகும். கண்ட்ரோலருக்கு போய் என்ன கேட்கும்? யாரோ ஒருத்தர் வந்திருக்கான், என்ன கேட்குறான்? இப்படி லோக்கல் ஹோஸ்ட் கோலன் 8080 வெறுமனே வழக்கமாக நம்ம இந்த இடத்துல ஏபிசிடி ஏதோ டைப் பண்ணுவோம். அவன் எதுவுமே டைப் பண்ணாமல் நிற்கிறான். அவன் ஏதோ ஒன்று கேட்குறான், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும். அப்போ நம்ம இப்போ போய் என்ன கிளாஸ் கிரியேட் பண்ணணும்? கண்ட்ரோலர் கிளாஸ் கிரியேட் பண்ணணும். கெட் மேப்பிங்னா கண்ட்ரோலர் பண்ணணும். அப்போ நான் எங்கே ஜாவா கோடெல்லாம் எங்கே எழுதணும்? அப்போ நான் இப்போ போயிட்டு சோர்ஸ் மெயின் ஜாவாவில் com.example.demo போய்க்கலாமா? அப்போ நான் அந்த ஸ்டெப்பை இப்போ எழுதி, இது எத்தனாவது ஸ்டெப்? 7வது ஸ்டெப். கரெக்டா? ரைட் கிளிக் ஆன் com.example.demo, ரைட் கிளிக் பண்ணி நியூ கிளாஸா go to your project அப்படின்னு எழுதணுமா? go to your project பண்ணுறது கரெக்டா? உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு போய் com.example.demo போய் தேடுங்க. அது சோர்ஸ் மெயின் ஜாவாவில் இருக்கும். அண்டர் சோர்ஸ் மெயின் ஜாவா அங்கே போயிட்டு இப்படி ரைட் கிளிக் பண்ணுங்க. com.example.demo ரைட் கிளிக் பண்ணி நியூ கிளாஸ்ங்கிறத செலக்ட் பண்ணுங்க. கரெக்டா? அப்போ நான் நியூ கிளாஸுங்கிறத செலக்ட் பண்ணுறேன். com.example.demo போயிட்டு நியூ கிளாஸ் என்ன பேர் வச்சுக்கணும்? கண்ட்ரோலருக்கு என்ன பேர் வைக்கணும்? முடியும் போது கண்ட்ரோலர்னு வச்சுக்குவாங்க, அவ்வளோதான். கிளாஸ் நேம் ஃபர்ஸ்ட் லெட்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் கண்ட்ரோலர் அப்படின்னு பேர் வச்சுக்கிறேன். இது வரைக்கும் பண்ணியிருக்கிறது புரியுதா? இப்போ நான் வந்து இந்த இடத்துல ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் அ கிளாஸ் கால்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் கண்ட்ரோலர். 8வது ஸ்டெப் வரைக்கும் ஓவரா? அனுப்பி வைக்கிறேன் இதை. 8வது ஸ்டெப் வரைக்கும் ஓவரா? அடுத்து என்ன பண்ணணும்? கண்ட்ரோலர் கிளாஸா இது? இது எப்படி கண்ட்ரோலர் கிளாஸ்னு சொல்றது? அட்கன் நமக்கு கண்ட்ரோலரை பார்த்தோன்னே ஃபீல் ஆயிரும். ஸ்ப்ரிங் பூட்டுக்கு தெரியணும்ல. அப்போ அட் கண்ட்ரோலர் அப்படிங்கிற அனட்டேஷனை ஆட் பண்ணிடும். ஆட் பண்ணி கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுங்க, இம்போர்ட் ஆகிடும். இப்போ அடுத்த ஸ்டெப் என்னங்க? ஆட் அட் கண்ட்ரோலர் அனட்டேஷன் டு யுவர் கிளாஸ். இம்போர்ட் பண்ணிக்கணும். நான் இம்போர்ட் பண்ணாமல் எரர் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. கண்ட்ரோல் ஸ்பேஸோ கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஓவோ கொடுத்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சொல்லியிருக்கிறதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? கண்ட்ரோலருக்கு வரும். கண்ட்ரோலருக்கு வந்து என்ன கேட்கும்? ஒருத்தர் வந்திருக்காருங்க, வந்து இப்படி http லோக்கல் ஹோஸ்ட் 8080 அப்படின்னு மட்டும் கொடுக்குறாரு, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும். அப்போ இந்த 8080க்கு அப்புறம் ஒரே ஒரு ஸ்லாஷ் தானே கொடுத்துருக்காரு. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு மெத்தட் எழுதலாம். இப்போ கிரியேட் அ மெத்தட் நவ் as below. கீழே இருக்கிற மாதிரி ஒரு மெத்தட் எழுதுவோம். என்ன மெத்தட் பாருங்க, பப்ளிக் ஸ்ட்ரிங் டிஸ்பிளே அப்படின்னு ஒரு மெத்தட் எழுதுறேன். அப்போ இது மாதிரி எத்தனை மெத்தட் இந்த கண்ட்ரோலர்ல இருக்கலாம்? எத்தனை வேணாலும் இருக்கலாம். அப்போ அவரு லோக்கல் ஹோஸ்ட் 8080 லோக்கல் ஹோஸ்ட் 8080 ஸ்லாஷ்னு கொடுத்த உடனே இங்க வருமா? அப்போ இந்த ஸ்லாஷை மேட்ச் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு மெத்தட் எழுதுறேன். எரர்லாம் காமிச்சிட்டு இருக்கு, அது ஓகே. எரர் ஏன் காட்டுது? ஏதாவது கெஸ்? கரெக்ட், ரிட்டர்ன் எதுவுமே பண்ணல. ஏன்னா ரிட்டர்ன் ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கோம், ரிட்டர்ன் பண்ணல. இருக்கட்டும். இந்த இடத்துல என்ன பண்றேன்னா அட் கெட் மேப்பிங் அப்படின்னு கொடுத்துட்டு பிராக்கெட்ஸ்ல வெறுமனே ஸ்லாஷ் மட்டும் அவர் ஸ்லாஷ் மட்டும் தானே கொடுத்துருக்காரு.
அதனால அட்கெட் மேப்பிங் கொடுத்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஓ கொடுத்து இம்போர்ட் பண்ணிடுறேன். அப்போ இதுதான் என்னோட 11வது ஸ்டெப். ஆட் அட்கெட் மேப்பிங் அனடேஷன் டு அபோவ் மெத்தட். கரெக்டா? 11வது ஸ்டெப்பும் புரிஞ்சிருச்சா? சேவ் பண்ணுவோமா? டாக்குமெண்ட்னு இதை சேவ் பண்ணுறேன். அட்கெட் மேப்பிங் அப்படின்னு கொடுத்து அனடேஷன் ஆட் பண்ணியாச்சா? அப்போ டைரெக்டாக இனிமேல் இங்கே தான் வரும். கரெக்டா? கரெக்ட். இங்கே வரும். இங்கே வந்தோடனே நான் இப்போ என்ன பண்ணணும்? கண்ட்ரோலருக்கு வரும். ஒருத்தர் கேட்டு வந்திருக்காருப்பா என்ன பண்றது அப்படின்னு கேட்டு கண்ட்ரோலருக்கு வரும். இப்போ கண்ட்ரோலர் என்ன செய்யணும்? இந்த வியூவை கொண்டு போய் கொடு, அவர் அதானே கேட்டு வந்திருக்காரு, அவருக்கு அதை கொண்டு போய் கொடு அப்படின்னு கண்ட்ரோலர் சொல்லணும். அப்போ கண்ட்ரோலர் இந்த இடத்துல என்ன பண்ணும்னா ரிட்டன், நான் சும்மா ரிஜிஸ்டர் அப்படின்னு வச்சுக்குவா, இந்த லைனை ஆட் பண்ணுங்க. இப்போ யாராவது போயிடுச்சா? பண்ணி இது வந்து 12வது லைன். ஆட் ஸ்டேட்மெண்ட் இன்சைட் யுவர் மெத்தட். கரெக்டா? ரிட்டன் ரெஜிஸ்டர். அப்படிங்கிறத ஆட் பண்ணியாச்சு. இப்போ அது என்ன போய் தேடும்? ரிஜிஸ்டர்னு ஒரு வியூ இருக்கா? கண்ட்ரோலர் எதை போய் கொடுக்கும் நமக்கு? ரிஜிஸ்டருங்கிற வியூ இருக்கா அப்படின்னு போய் தேடுமா? அப்போ ரிஜிஸ்டருங்கிற வியூவை நான் எங்க வைக்கணும்? இப்போ கொஸ்டின் என்னன்னா, வேர் ஷுட் பி கீப் திஸ் ரிஜிஸ்டர் ஃபைல். கரெக்டா? அப்போ இதுதான் நான் கொடுக்க போற வியூ. வியூவோட இன்னொரு பேர் தான் டெம்ப்ளேட். எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டாரு. வியூவோட இன்னொரு பேர் தான் டெம்ப்ளேட். கரெக்டா? அப்போ நீங்க எங்க போகணும்னா இந்த இடத்துல சோர்ஸ் மெயின் ஜாவாக்குள்ள இந்த சோர்ஸ் மெயின் ஜாவா இருக்கா? முதல்ல அதை முடிவு பண்ணிடுவோம். இந்த சோர்ஸ் மெயின் ஜாவா லெஃப்ட் சைடு இருக்கா? அது உள்ள நான் HTML ஃபைலை வைக்கலாமா? வைக்கக்கூடாதா? ஏன்? சோர்ஸ் மெயின் ஜாவால தான் வைக்கணும். சோர்ஸ் மெயின் ஜாவால வைக்க கூடாது. பேரே ஜாவான்னு வைப்பீங்களா, உள்ள போய் HTML வைப்பீங்களா? எப்படி கரெக்ட்? அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா சோர்ஸ் மெயின் ரிசோர்சஸ்க்குள்ள ஸ்டாட்டிக் டெம்ப்ளேட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கா? அப்போ அதை எழுதிக்கலாமா? எங்க போகணும்? கோ டு டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டர். இப்போ டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டர் எங்கெங்க இருக்கு? உங்களோட சோர்ஸ் மெயின் ரிசோர்சஸ்க்குள்ள இருக்கு. கரெக்டா? அதுக்குள்ள இருக்கு. அங்க போய் டெம்ப்ளேட்ஸை ரைட் கிளிக் பண்ணலாமா? ரைட் கிளிக் டெம்ப்ளேட்ஸ். இது வரைக்கும் சொல்லி இருக்கிறது தான், நீங்க படிச்சதை தான் பண்ணிட்டு இருக்கேன், புதுசா எதுவுமே பண்ணல. கரெக்டா? இப்போ டெம்ப்ளேட்ஸை ரைட் கிளிக் பண்றேன், நியூ கொடுக்குறேன். நியூ கொடுத்துட்டு ஃபைலா, டெம்ப்ளேட்ஸை ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபைல். ரைட் கிளிக் டெம்ப்ளேட்ஸ், நியூ ஃபைல். டைப். என்ன டைப் பண்ணணும்? என்ன பேர்ல HTML ஃபைல் இருக்கணும்? ஏன் ரிஜிஸ்டருங்கிற பேர்ல இருக்கணும்? அதான் ரிட்டர்ன் பண்றீங்க. இங்க என்ன பேரை ரிட்டர்ன் பண்றீங்களோ அந்த பேரை காப்பி பண்ணிக்கோங்க. டெம்ப்ளேட்ஸை ரைட் கிளிக் பண்ணுங்க, நியூ ஃபைல் கொடுத்துருங்க, ரிஜிஸ்டர் டாட் HTMLனு கொடுத்துருங்க. டாட் HTML ஆட் பண்ணணும்ல, ஆட் பண்ணியாச்சு. அப்போ நமக்கு இப்போ டைப் ரிஜிஸ்டர் டாட் HTML ஆஸ் யுவர் ஃபைல் நேம். ஃபர்ஸ்ட் 15 ஸ்டெப் புரியாதவங்க யாராவது இருக்கீங்களா? டெம்ப்ளேட்ஸை ரைட் கிளிக் பண்ணுங்க, நியூ கொடுங்க, ஃபைல் கொடுங்க. ஃபைல் கொடுத்து ரிஜிஸ்டர் டாட் என்ன பேர்ல அங்க இருந்து ரிட்டர்ன் பண்றீங்க? கண்ட்ரோலரும் வியூவும் கனெக்ட் ஆகணும். கண்ட்ரோலர்ல என்ன பேர் கொடுத்துருக்கீங்களோ அந்த பேரை நீங்க இங்கே கொடுக்க போறீங்க. அது ஒரு HTML ஃபைல், அதனால டாட் HTML கொடுத்துட்டீங்க. இப்போ ஒரு எம்டி HTML ஃபைல் ரெடி. கரெக்டா? எம்டி HTML ஃபைல் ரெடி. இப்போ நான் இது உள்ள போயிட்டு வெல்கம் டு ஸ்ப்ரிங் பூட் அப்படின்னு டைப் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். பழைய ப்ராஜெக்டை ஸ்டாப் பண்ணிடுறேன். இதை ரைட் கிளிக் பண்ணுறேன், ரன்னர்ஸ் கொடுக்குறேன்,
ஸ்ப்ரிங் பூட் ரன் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸ்ப்ரிங் பூட் ஆப் கொடுக்குறேன். இப்போ நான் போயிட்டு என்னோட ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனை நான் இந்த இடத்துல லோக்கல் ஹோஸ்ட் கோலன் 8080 / என்ன வந்துருச்சு? எப்படி வெல்கம் டு ஸ்ப்ரிங் பூட்னு வந்துச்சு? நேராக கண்ட்ரோலருங்க வந்துச்சு. கண்ட்ரோலருக்கு வந்துச்சு. ஸ்லாஷை பார்த்துச்சு. ஸ்லாஷ்க்கு என்னங்க பண்ணணும் அப்படின்னு கேட்டுச்சு. ரிஜிஸ்டர் தாட்டுறேன், அந்த ரிஜிஸ்டர் கொடுத்துரு அப்படின்னு சொன்னீங்க. ரிஜிஸ்டர் போய் பார்த்துச்சு. டெம்ப்ளேட்ஸில் போய் ரிஜிஸ்டர் பார்த்துச்சு. அங்கே என்ன இருந்துச்சோ அதை ப்ரெசென்ட் பண்ணிடுச்சு. இதுவா நம்ம பண்ண வந்தோம்? வரல. நம்ம என்ன பண்ண வந்தோம்? ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம். அப்போ நமக்கு இது தேவையில்லைல்ல. அப்போ நமக்கு என்ன தேவைன்னா டாக் டைப் HTML சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் இருக்கும் ப்ராஜெக்டில், அதனால் டைப் பண்ணுறேன். இப்போ இது கம்பல்சரிலாம் இல்லை. அடுத்த லைன் HTML நேம் ஸ்பேஸ்னு சொல்லுவாங்க. இப்படி கொடுத்து நீங்கள் டைம் லீஃப் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கொடுப்பாங்க. டைம் லீட்ஸோட வெப்சைட்டை கொடுப்பாங்க. கம்பல்சரியா இல்லை, வேணும்னா இப்போ இப்படிலாம் இருக்கும். நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் போய் பார்த்தீங்கன்னா, ஐயோ எனக்கு இந்த லைன் புரியல அப்படிலாம் பயப்பட வேண்டிய தேவையில்லை. அதில் பாதி லைன் உங்களுக்கு தேவையில்லாமல் கூட இருக்கும். ஒரி பண்ணிக்கலாம் வேண்டாம். இப்போ நீங்கள் டைம் லீஃப்ங்கிற டெம்ப்ளேட் இன்ஜினை யூஸ் பண்ண போகிறீங்க. அவ்வளோ. அதுக்காக நான் சும்மா ஒரு HTML ஃபைல் ரெடி பண்ணி வைக்கிறேன். ஆனால் அதில் ஒரு கேள்வி இருக்குது. என்ன கேள்வி இருக்குன்னா, பழைய ப்ராஜெக்டை ரன் பண்ணுறேன். இதை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். பழைய ப்ராஜெக்டை ரன் பண்ணுறேன். பழசை ரன் பண்ணுறேன். இப்போ போயிட்டு ப்ரௌசரில் போய் லோக்கல் ஹோஸ்ட் கோலன் 8080 / அப்படின்னு கொடுத்தா இப்படி இருக்குது. என்னோட கண்டென்ட் எல்லாம் இப்படி இருக்குது. கரெக்டா? அப்போ என்னோட கண்டென்ட் எல்லாம் இப்படி இருக்குன்னா இதில் ஓகே, இது ப்ரௌசரில் யூசர் டைப் பண்ணுறது. மீதி இந்த மேல் ஃபீமேல் அதர்ஸ், இந்த கண்ட்ரியில் இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, இந்த ஈட்டிங், ஸ்லீப்பிங், வாட்சிங், இதெல்லாம் எங்கேருந்து வரும்? HTML CSSக்கு எங்கேருந்து வரும்? அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இதெல்லாம் ஒன்று டேட்டா பேஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. ஆக்சுவலான ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் கண்ட்ரி வந்து டேட்டா பேஸில் இருக்கும். ஏன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணோன்னே டேட்டா பேஸில் போய் சேவ் ஆகணும்ல. நீங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுக்குறீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் போய் டேட்டா பேஸில் போய் சேவ் ஆகணும்ல. அதனால டேட்டா பேஸ்லேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க. ஆக்சுவலாக டேட்டா பேஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணுவாங்க. பேசுறது புரியுதா? டேட்டா பேஸ்லேருந்து தான் எடுத்துகிட்டு வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணுவாங்க. இப்போ நம்ம இன்னும் டேட்டா பேஸ் கனெக்ஷன்லாம் படிக்கல. டேட்டா பேஸ்லேருந்து டேட்டா பேஸ் ஃப்ரண்ட் எண்டா பேக் எண்டா? பேக் எண்ட்லேருந்து ஃப்ரண்ட் எண்டுக்கு வர்ற வழி தான் மிடில் யார் இருப்பாங்க? மிடில் வேர் இருப்பாங்க. மிடில் வேர் யாரு? பேக் எண்டு என்ன டேட்டாவா, என்ன சாஃப்ட்வேராக இருக்கும்? அது SQL இருக்கும். அது ஆரக்கிளாவோ MySQLாவோ போஸ்ட்கிரஸோ ஏதோ ஒன்று இருக்கும். கரெக்டா? மிடில் யார் இருப்பாங்க? மிடில் தான் ஜாவா, பைத்தான், PHP, இவங்க எல்லாம் மிடில், .C#, இவங்க எல்லாம் மிடில் இருப்பாங்க. அப்போது யார் மூலமாக தான் டேட்டா ஃப்ரண்ட் எண்டுக்கு வரணும்? HTML CSS தாங்க ஃப்ரண்ட் எண்டு. HTML CSSக்கு பேக் எண்டில் இருக்கிற டேட்டா யார் மூலமாக வரும்? கண்ட்ரோலர் மூலமாக வரும். கண்ட்ரோலர் ஜாவாவா, HTMLா, டேட்டா பேஸா? கண்ட்ரோலர் ஜாவாவா? ஆமா தான். ஒரு கேட்டா அந்த பக்கம் திரும்பிட்டாரு. கண்ட்ரோலர் ஜாவா தான். கண்ட்ரோலர்னு தானே எழுதியிருக்கோம். அப்போ யார் மூலமா நமக்கு டேட்டா ஃப்ரண்ட் எண்டுக்கு வரணும்? கண்ட்ரோலர் மூலமா இல்லை ஜாவா மூலமா வரணும். கரெக்டா? ஜாவா மூலமா வரணும். ஜாவால இருக்கிற கண்ட்ரோலர் மூலமா வரணும். கரெக்டா? கரெக்ட். கண்ட்ரோலர்கிட்ட இருந்து என்ன வரணும்? டேட்டா வரணும். யாருக்கு வரணும்? வியூவுக்கு வரணும். அப்படித்தானே? கண்ட்ரோலர்ல இருந்து டேட்டா வியூவுக்கு வரணும். டேட்டாவுக்கு என்ன பேரு? மாடல். அப்போ கண்ட்ரோலர் கையில் எப்பவுமே ஒரு மாடல் ஆப்ஜெக்டை வச்சுக்கிட்டே சுற்றிட்டு இருப்பார். ஏன்னா டேட்டாவை இப்படி புரிஞ்சுக்கோங்க. சீக்வல் வந்து query லாங்குவேஜ் தான் பேசும். நான் எப்படி ஐடியா சொல்கிறேன்னா, இப்போ பேசிக்ஸ்லேருந்து சொல்கிறேன். புரிஞ்சவங்க நீங்கள் ரியாக்ட் பண்ணுங்க. இல்லை இதெல்லாம் நல்லா புரிஞ்சிருச்சுன்னு சொல்லுங்கள், வேணால் ஸ்கிப் பண்ணிக்கலாம். புரியலைன்னா இதை நோட். இப்போ சீக்வல் இருக்குல்ல, சீக்வலுக்கு ஜாவா தெரியாது. இப்போ MySQLக்கோ, ஆரக்கிள்க்கோ, போஸ்ட்கிரஸ்க்கோ, H2க்கோ ஜாவா தெரியாது. அது என்ன லாங்குவேஜ் தான் பேசும்? query லாங்குவேஜ் தான் பேசும். ஜாவா என்ன லாங்குவேஜ் தான் பேசும்? ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் பேசும். HTML மார்க்அப் லாங்குவேஜ் தான் பேசும். அப்போ இவங்க ரெண்டு பேரும் பேசுறதுக்கு ஒரு கனெக்டர் வேணும், இவங்க ரெண்டு பேரும் பேசுறதுக்கு ஒரு கனெக்டர் வேணும், இப்படிலாம் வேணும்.
இடையில ஒரு இன்டர்மீடியேட்ல ஒரு ஆள் வேணும். நான் ஒரு லாங்குவேஜ் பேசி நீங்க ஒரு லாங்குவேஜ் பேசி புரியாம போயிடும். கரெக்டா? அப்போ இப்போதைக்கு நம்ம இந்த டிபி சைட்ல இருந்து வரல. டிபி சைட்ல இருந்து வர்ற டேட்டாவை ஜாவா என்னவா ரிசீவ் பண்ணும்? ஜாவாக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணுதான். எதை வேணாலும் ஆப்ஜெக்டா சொல்லி நான் புரிஞ்சுக்கிறேன்னு சொல்றேன். ஏன் அப்படி சொல்லுது? கரெக்ட். ஏன்னா அது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஆப்ஜெக்ட் ஜாவா உண்மையிலேயே ஃபைல் ஐஓ படிச்சிருப்பீங்க. நீங்க ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் வச்சிருப்பீங்க. அதை ஃபைல் ஆப்ஜெக்ட் கையில கொடுத்தாதான் ஜாவா வேலை செய்யும். இப்படித்தானே படிச்சிருக்கோம். எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் அதை ஒரு ஆப்ஜெக்டா வச்சு ஜாவா வந்து எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்டை தான் த்ரோ பண்ணும். ஜாவாவுக்கு எதுனாலும் எனக்கு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி ஒரு ஆப்ஜெக்டா வச்சு கொடுப்பா. நீ என்ன வேலை சொன்னாலும் செய்யற. அதை விட்டுட்டு HTML புரிஞ்சுக்கோ, சீக்வலை புரிஞ்சுக்கோன்னா வேற ஆளுங்களை பார்த்துக்கோங்கன்னு சொல்லி அது அதோட வேலை கிடையாது. அப்போ ஜாவா எப்பவுமே பேக் எண்ட்ல இருந்து வர்ற டேட்டா இருக்குல்ல, நம்ம ஏற்கனவே படிச்சபடி இது உங்களுக்கு ஞாபகம் இருந்தா ஃபைல் ஆப்ஜெக்டை வச்சு தான் நீங்க ஃபைலை ஓப்பன் பண்ண முடியும், கிரியேட் பண்ண முடியும். இப்படி படிச்சிருக்கீங்களா? ஃபைல் ஆப்ஜெக்ட் இல்லாம இந்த டெக்ஸ்ட் ஃபைலை உங்களால எடுக்க முடியாது. இப்படி படிச்சிருக்கீங்களா? அப்போ ஒரு நான் ஜாவா கண்டென்ட் வந்துச்சுன்னா அதுக்கு உங்களுக்கு என்ன தேவைப்படுது? அதை ஹேண்டில் பண்ண ஒரு ஃபைல், ஒரு ஜாவா ஆப்ஜெக்ட் தேவைப்படுது. அது மாதிரி சீக்வல்ல இருந்து வர்ற டேட்டா இருக்குல்ல, அது எல்லாமே இப்போ நான் ஜாவா கண்டென்ட். அதையெல்லாம் எடுத்து வச்சுக்கிறதுக்கு ஜாவா வச்சிருக்கிற கிளாஸ் பேர் தான் மாடல். ஜாவா வச்சிருக்கிற பேருன்னு சொல்றதை விட ஸ்ப்ரிங் பூட் வச்சிருக்கிறது, ஜாவாவோட ஒரு ஃப்ரேம்வொர்க் ஸ்ப்ரிங் பூட், அது வச்சிருக்கிற கிளாஸ் தான். என்ன புரிஞ்சுது இது வரைக்கும் சொன்னதுல? சொல்லுங்க. உற்சாகமா இருக்கீங்க நீங்க தான். அவங்கள விட்டுருவோம், பாவனா யமுனா வந்துட்டேன்டா அப்படிங்கிற. சொல்லுங்க நீலகண்டன், உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் சொல்லுங்க. ஆ, ஒன்றும் புரியலன்னு சொல்றதுக்கு ரைட்ஸ் இருக்கு, கரெக்டா? ஆனா எப்பவே சொல்லியிருக்கணும், இடையிலேயே நிறுத்துப்பா, இந்த இடம் புரியலன்னு சொல்லியிருக்கணும்ல. அப்போ இவ்வளவு நேரம் மனசு கஷ்டத்துல தானே இருந்திருக்காரு. நீங்க ஆத்துங்க வினோத், அவரோட கஷ்டத்தை பேசிஃபை பண்ணி. நீங்க உங்களோட சல்மான் சொல்லுங்க, உங்க அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் சொல்லுங்க. இதைதான் நீ இவ்வளவு நேரம் ஆத்திருக்க. கரெக்ட், அதான் சொல்றாரு. ஆப்ஜெக்டை வச்சுதான் டேட்டாவை வாங்க முடியும். யாரால? ஆப்ஜெக்ட் கிளாஸ் இல்லாம எப்படி இருக்கும்? அதான் மாடல். மாடல்ங்கிற கிளாஸ். அப்போ டேட்டாவை ஹேண்டில் பண்றதுக்கு ஸ்ப்ரிங் பூட்ல இருக்கிற கிளாஸ் பேர் என்ன? மாடல். நல்லா பார்த்துக்கோங்க. கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஓ கொடுத்தீங்கன்னா 2 மாடல் காட்டும். ஏன்னா லாக் பேக்ல ஒரு மாடல் இருக்கு, ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க் யூஐல ஒரு மாடல் இருக்கு. நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க் யூஐல இருக்கிற இன்டர்ஃபேஸ். ஆக்சுவலாக இது கிளாஸ் இல்லை, இன்டர்ஃபேஸ். அதை செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம என்ன சொல்ல போறோம்? இந்த மாடல் கிட்ட போய் நான் கொஞ்சம் டேட்டா வச்சிருக்கேன், அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறியா? ஆக்சுவலாக டேட்டா பேஸ்ல இருந்து எடுத்துட்டு வரணும். நம்ம இன்னும் டேட்டா பேஸ்ல வைக்கல. நம்ம எப்படி இமேஜின் பண்ணிக்கிறோம்னா டேட்டா பேஸ்ல இருந்து வந்த டேட்டா, அதுக்கு பதிலாக ஜாவா கண்ட்ரோலர் கிட்டே டேட்டாவை ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். புரியுதா? நீங்க சும்மா கேஷுவலா இருங்க. இவங்க எல்லாரும் எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு பாருங்க. கவனிக்கிறாங்க. யார் யார் படிக்கிறாங்க, நடிக்கிறாங்க, யார் யார் நடிக்கிறாங்க அப்படிங்கிறது. இப்போ மாடல் டாட் பாருங்க, ஆட் ஆட்ரிபியூட் அப்படின்னு கொடுத்துருவோமா? இதுதான் இனிமேல் நான் கொடுக்குற டேட்டா மாடலோட ஆட்ரிபியூட். ஃபைல் படிச்சிங்கல்ல, ஃபைலோட ஆப்ஜெக்ட்டுக்குள்ள ஃபைல் கிளாஸ் கண்டென்ட்டை போய் வச்சிங்கல்ல, அது மாதிரி இங்கே மாடல் ஆட்ரிபியூட்டை வைக்க போறீங்க. எனக்கு என்னென்ன தேவை? நேம் வந்து அங்க இருந்து தான் வாங்க போறோம். மேல், ஃபீமேல், அதர்ஸ், கண்ட்ரி, ஈட்டிங், ஸ்லீப்பிங், வாட்சிங் எல்லாம் எனக்கு டேட்டாவா போகணும். நான் கொடுக்குற ஹாபி தாங்க ஃப்ரண்ட் எண்ட்ல டிஸ்பிளே ஆகணும். நான் கொடுக்குற கண்ட்ரி தாங்க ஃப்ரண்ட் எண்ட்ல டிஸ்பிளே ஆகணும். நான் கொடுக்குற ஜெண்டர் தான் ஃப்ரண்ட் எண்ட்ல டிஸ்பிளே ஆகணும். இதான் கோல். இந்த கோல் டேட்டா பேஸ்ல இருந்து வரணும். டேட்டா பேஸ்ல இருந்து வர்றதுக்கு பதிலாக ஜாவால இருந்தே கொடுத்து விடுறோம். அதுக்கான கிளாஸ் தான் என்னது? மாடல். மாடல்ல போய் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஜெண்டர்ஸ் அப்படின்னு ஒன்று பேர் வச்சுக்கிறேன். அப்போ ஜெண்டர்ஸ்னா என்னென்னலாம் ஜெண்டர் அப்படின்னா பாருங்க,
நான் இப்போ என்ன பண்ணுறேன் தெரியுமா, ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணுறேன். ஒரு லிஸ்ட்டில் ஆஃப்னு ஒரு மெத்தட் இருக்கு. அங்கே படிக்காமல் இருந்திருக்கலாம், கலெக்ஷனில் லிஸ்ட் டாட் ஆஃப் படிக்காமல் இருந்திருக்கலாம். இங்கே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, மேல் கமா ஃபீமேல் கமா டிரான்ஸ்ஜெண்டரா ஒரு டிசீஸா இல்ல அது வந்து மென்டல் ஃபீலிங்கா இல்ல பிசிக்கல் ஃபீலிங்கான்னு தெரியலண்ணே. பயாலஜியா சைக்கலாஜிக்கலா? ஒரு முக்கியமான விஷயத்த டிஸ்கஸ் பண்ணோம்னா இடையில ஏதாவது ஒரு காமெடியா விட்டீங்கன்னா என்ன பண்றது? ரொம்ப உண்மையிலேயே ரொம்ப கஷ்டங்க. வீட்லயே சேர்த்துக்க மாட்டாங்க. அது ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூவா ஆக்கிடுறாங்கல்ல. சரி, மாடல் டாட் ஆட் ஆட்ரிபியூட் ஜெண்டர்ஸ். இப்போ இந்த ஜெண்டர்ஸ்ங்கிறது தான் இப்போ நம்மளோட மாடல் ஆப்ஜெக்ட் வச்சிருக்கிற பேரு. இப்போ மாடல் வந்து ஜெண்டர்னு எதை ஞாபகம் வச்சுக்கோம், ஜெண்டர்ஸ்னு வச்சிருக்கேன்னா ஆமா இது வச்சிருக்கேன்னு சொல்லுவோம். இப்போ நான் என்ன பண்றேன்னா இது 3 இது மாதிரி அடுத்து கண்ட்ரீஸ்னு ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சின்டாக்ஸ் தான் புதுசு. இன்னைக்கு கிளாஸ் ஏன் ஒரு மாதிரி அது என்ன சொல்றது புரியாத மாதிரியா சொல்ல வரல, ஒரு மாதிரி போரிங்கா இருக்குல்ல, பிளெயினா இருக்குல்ல. அது அப்படி இருக்கிறதுக்கான ரீசன் வந்து ஃபர்ஸ்ட் டைமா சின்டாக்ஸை பார்க்கறது இருக்கும். கண்டென்ட் கஷ்டம் கிடையாது. எதை வச்சு சொல்றீங்க? நாளைக்கு நாளான்னைக்கு இதே கண்டென்ட்டை தான் பேசுவோம், இதே ஸ்ட்ரக்சரை தான் பேசுவோம். ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம். இப்போ நான் இந்தியா ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கோங்க, இந்தியா, ஆஸ்திரேலியா, பாகிஸ்தானா, பாகிஸ்தான், ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கோங்க. இப்போ இது கண்ட்ரீஸ்ங்கிற பேர்ல ஆட் பண்ணிட்டேன். அடுத்தது மாடல் டாட் ஆட் ஆட்ரிபியூட் ஹாபீஸ், லிஸ்ட் டாட் ஆஃப் ஆஃப் ஏதாவது 2 3 நான் ஒன்றும் தெரியாம ஸ்லீப்பிங் ஈட்டிங் போட்டுக்கிட்டு இருக்கேன். பிளேயிங் பிளேயிங் சிங்கிங் வச்சுக்குவோமா, ஸ்விம்மிங்கா, டான்சிங், நாலு வச்சிருக்கேன். இதை வச்சுக்கோ. இப்போ நான் என்ன சொல்றேன், கண்ட்ரோலர்கிட்ட போய் கண்ட்ரோலர் இதெல்லாம் நம்ம கொடுக்க வேண்டிய டேட்டா அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதை சொல்ல வேண்டிய அப்ரோச் என்ன, கண்ட்ரோலர் கிட்ட போய் மாடல் ஆப்ஜெக்டை ஒன்று வச்சு அந்த மாடல் ஆப்ஜெக்டோட ஆட்ரிபியூட்டா, ஒரு ஆப்ஜெக்ட்டுங்கிறது காம்பினேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ். அப்போ அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இந்த ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் நான் சேர்த்து விடுறேன். புரியுதா? அப்போ நம்ம இதை அப்படியே எடுத்து வச்சுக்கலாமா? எந்த ஸ்டெப்ல நிக்கிறோம்? ஸ்டெப் 16. ஸ்டெப் 16 என்னங்க? கோ டு கண்ட்ரோலர் கிளாஸ். கரெக்டா? கோ டு கண்ட்ரோலர் கிளாஸ். ஏற்கனவே மெத்தட் கிரியேட் பண்ணியிருக்கோமா? பண்ணியிருக்கோம். டிஸ்பிளே மெத்தடை சேஞ்ச் டிஸ்பிளே மெத்தட் இல்லை அப்டேட் ஆஸ் பிலோ இப்படி பண்ணிக்கலாமா? எல்லா ஸ்டெப்பும் நான் பேசிக்கிட்டே இருக்கும்போது ஏதாவது விட்டுறதான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இதை பார்த்து நீங்கள் கஷ்டப்படக்கூடாதுல்ல, பார்த்து வச்சுக்கோங்க. இது வரைக்கும் சொல்லியிருக்கிறது யாருக்கு புரியல? அது லிஸ்ட் கிளாஸை யூஸ் பண்றோம்ல, லிஸ்ட் இன்டர்ஃபேஸை யூஸ் பண்றோம்ல, அதனால ஜாவா டாட் யூட்டில் டாட் லிஸ்ட். ஃப்ளோ என்னது? ஃப்ளோவை நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. இதான் ஃப்ளோ. ஃப்ளோ என்னது? நீங்க ப்ரௌசருக்கு போறீங்க, லோக்கல் ஹோஸ்ட் :8080/ன்னு கொடுக்குறீங்க. எங்க வரும் ப்ரௌசர்? நேரா ஸ்ப்ரிங் பூட் எங்க வரும்? கண்ட்ரோலருக்கு அட் கண்ட்ரோலர் எங்க இருக்குன்னு பார்த்து கண்ட்ரோலரை தேடி வரும். கண்ட்ரோலருக்கு வந்து என்ன கேட்கும்? ஒருத்தர் வந்திருக்காரு, இந்த மாதிரி ஸ்லாஷ்னா என்னன்னு கேட்கிறாரு. ஓ அவருக்கா? அப்போ அவர் நம்ம கிட்ட இருந்து கேட்கிறாரு. அப்போ இவருக்கு அவர் கேட்குற அவர் வந்து கெட் பண்றாரு. அப்போ கெட் மேப்பிங் ஸ்லாஷ் அப்படின்னு கொடுத்து ஒரு மெத்தடை எழுதி வச்சு அந்த மெத்தடுக்கிட்ட என்ன சொல்லிட்டோம், இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கிற டேட்டா.
இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கிற டேட்டான்னு சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோம். அந்த லைன் சொல்லிட்டோமா பாருங்க, இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கிற டேட்டான்னு சொல்லிட்டோமா, சொல்லிட்டோம். இதுதான் நம்ம கொடுக்க வேண்டிய வியூ டெம்ப்ளேட்டுங்கிறத சொல்லிட்டோமா, சொல்லிட்டோம். இப்போ நமக்கு பெண்டிங் இருக்கிற வேலை, இப்போ பெண்டிங் இருக்கிற வேலை இந்த டேட்டாவை எடுத்துட்டு போய் HTML பேஜில் டிஸ்பிளே பண்ணணும். கரெக்டா? அதான பெண்டிங். அப்போ முதல் ஸ்டெப்பு நான் முதல்ல இந்த ஃபைலுக்கு போகணும், இந்த HTML ஃபைலுக்கு போகணும். அங்கே தானே போய் நான் ஏதோ டைப் பண்ணணும். அடுத்த ஸ்டெப் எழுதிக்கலாமா? அடுத்த ஸ்டெப் என்னங்க? ஸ்டெப் 17 என்ன? ஓப்பன் register.html ஃபைல். ஓப்பன் சும்மா கிளிக் பண்ண வேண்டியதான், ஆல்ரெடி ஓப்பனில் தான் இருக்கு. கரெக்டா? இப்போ பேசிக்கான HTML தெரிஞ்சா இதை வச்சுக்கோங்க, தெரியலன்னா விட்டுக்கலாம். முதல்ல ஹெட் 2 தடவை எழுதுனீங்கன்னா இதுதான் ஹெட்டு, ஹெட்டுக்கு கீழே பாடி, அவ்வளோதான். இப்போ டைட்டில் எழுதிக்கிறேன், ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம். இதுக்கும் ஜாவாவுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது இப்போ எழுதிட்டு இருக்கிறதுக்கும். சரியா? ஃப்ரீயாக விட்டுக்கலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்னு இப்படி கொடுத்தீங்கன்னா இந்த டைட்டில் எங்கே தெரியும்னா, இந்த இடத்துல ப்ரௌசரில் மேலே ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்னு தெரியுதுல, இங்கே தெரியும். அதுக்காக அதை கொடுக்குறோம். அவ்வளோ. கொடுக்காம விட்டாலும் தப்பு கிடையாது. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, பாடியில் போயிட்டு பாருங்க, இன்புட் டைப் ஈக்குவல்ஸ் டு டெக்ஸ்ட் இதை அனுப்பி வைக்கிறேன். இன்புட் டைப் ஈக்குவல்ஸ் டு டெக்ஸ்ட், நேம் ஈக்குவல்ஸ் டு ஏதோ ஒரு பேர் வச்சுக்கோங்க. நேம் கூட பேர் வச்சுக்கலாம், யூசர் நேம்னு பேர் வச்சுக்கலாம், என்ன வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ என்ன ஆகுனா ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு. இப்போ நான் பழைய ப்ராஜெக்டை ஸ்டாப் பண்ணிட்டு இந்த ப்ராஜெக்டை ரன் பண்ணி காமிக்கிறேன். வச்சுக்கலாம். பிளேஸ் ஹோல்டர்லாம் சொல்றாரு, பிளேஸ் ஹோல்டர்லாம் வச்சுக்கலாம். நீங்கள் எவ்வளோ தூரம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ அவ்வளோ தூரம் பிளேஸ் ஹோல்டர் அப்படின்னு கொடுத்து என்டர் யுவர் நேம். இது எல்லாமே எக்ஸ்ட்ரா தாங்க, நம்ம ரெக்கார்ட் அப்படின்னு கொடுக்குறதெல்லாம். இப்போ என்ன நடந்திருக்கும்னா, இப்படி வந்துருக்கும். ஐயோ முன்னாடி நேம்னு டைப் பண்ணல அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம்னா, வெறுமனே இங்கே நேம்னு டைப் பண்ணாலே முன்னாடி அங்கே நேம்னு வந்துடும். ஆனால் அது ஒரு நல்ல ப்ரொசீஜர் கிடையாது. லேபிள் கொடுப்பாங்க, லேபிள் நேம் அப்படின்னு கொடுத்து வச்சுக்கிறது பொதுவாக நல்லது. பின்னாடி ஏதாவது டிசைன் பண்ணணும்னா அதை யூஸ். புரியுதா? நேம் இன்புட் டைப் டெக்ஸ்ட் எழுதியிருக்கிறது புரியுதா? அப்போ இப்போ எது வரைக்கும் வந்துட்டோம்? ஒரு ஸ்டெப் வந்துட்டோம். அது யூசர்ட்ட இருந்து தான் வாங்க போகிறோம். இது ஜெண்டர் வாங்கணுமா? ஜெண்டர் எங்கே இருக்கு? கண்ட்ரோலர் கிட்ட இருக்கு. கண்ட்ரோலர் கிட்ட இருக்கிற ஜெண்டரை இங்கே டிஸ்பிளே பண்ணணும். கரெக்டா? ஜெண்டர். இப்போ நான் முதல்ல இந்த இடத்துல லேபிள் ஒன்று எழுதிக்கலாமா? ஜெண்டர் அப்படின்னு ஒரு கோலன் கொடுத்துட்றேன். அதே லைனில் வந்துருச்சு. ஐயோ அடுத்த லைனில் போனால் நல்லா இருக்குமே நினச்சிங்கன்னா பிரேக் பிஆர்னு கொடுத்தீங்கன்னா ஒரு 2 லைன் தள்ளி போயிடும். இடையில ஒரு லைன் இருக்கு, பிஆருங்கிறது பிரேக், அடுத்த லைன் போயிடும். இப்போ ஜெண்டர் வாங்கணும். ஜெண்டர் எங்க இருக்கு? கண்ட்ரோலர்ல இருந்து இங்க எப்படி கொண்டு வர்றது? அப்போ இன்புட் டைப், ஜெண்டர் இன்புட் டைப் என்னதுங்க? மேல் ஃபீமேல் ரேடியோ பட்டன். கரெக்டா? அப்போ நான் அதுக்கு நேம் ஈக்குவல்ஸ் டு ஜெண்டர் அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்படி வச்சாச்சு பாருங்க, சரி இப்படி வச்சாச்சு. ஆனால் இங்கே எதுவுமே வந்திருக்காது, சும்மா ஒரே ஒரு டாப்பாக மட்டும் இருக்கும். இப்போ எனக்கு மேல் ஃபீமேல் அதர் அப்படின்னு கொடுத்துருக்கேன்ல, அது எனக்கு கண்ட்ரோலர்லேருந்து இங்கே வரணும். அதுக்கு தான் டைம் லீஃப் ஆட் பண்ணியிருக்கிறது. சும்மா HTML பண்ணணும்னா தான் பண்ணியிருப்பேன். டைம் லீஃப் ஒரு டெம்ப்ளேட் இன்ஜின். இந்த டெம்ப்ளேட் இன்ஜினோட வேலை என்ன? டேட்டாவை ஃப்ரண்ட் எண்டுக்கு கொண்டு வர்றது. அப்போ டேட்டாவை ஃப்ரண்ட் எண்டுக்கு கொண்டு வர்றதுன்னா நான் எப்படி கொண்டு வர்றது? TH அப்படின்னு சேர்த்துக்கணும். THங்கிறது எதை சொல்றது? TH text, TH name, TH value வச்சுக்கோமா. இப்போ TH value equals to, பாருங்க என்ன பிரச்சனை இருக்குங்கிறத சொல்றேன். அங்க 3 வேல்யூ இருக்கு. ஜெண்டர்ஸ் அப்படிங்கிற பேர்ல 3 இருக்கு. அப்போ இங்க என்ன பண்ணிக்குவாங்கன்னா, இந்த இடத்துல முதல்ல
இந்த இடத்துல டிஹெச் ஈச் அப்படின்னு காட்ட மாட்டேங்குது, டிஹெச் ஈச் அப்படின்னு கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அங்கே இருக்கிற ஜெண்டர் எனக்கு இங்கே வேணும். அங்கே இருக்கிற டேட்டாவை எடுக்கிறதுக்கு இப்படி ஃப்ளவர் பிரேஸ் கொடுத்து இப்படி டாலர் சிம்பிள் கொடுக்கணும். டிஹெச் ஈச் ஈக்குவல்ஸ் டு ஜெண்டர் அப்படின்னு கொடுத்து இப்படி கொடுக்கணும். கொடுத்துட்டு இப்போ அங்கே இருக்கிற ஒவ்வொன்றையும் நான் என்ன பேரில் எடுத்துகிட்டு வரேன், ஜெண்டருங்கிற பேரில் எடுத்துகிட்டு வரேன். அப்போ டிஹெச் கோலன் வேல்யூ ஈக்குவல்ஸ் டு ஃப்ளவர் டாலர் ஜெண்டர். இந்த ஜெண்டருங்கிற பேர் எங்கேருந்து வந்தது, இங்கேருந்து வந்தது. ஃபார் லூப்லாம் எழுதுறீங்கல்ல, ஃபார் போட்டு எழுதுறீங்கல்ல, அதுக்கான டெம்ப்ளேட் இன்ஜினோட ஸ்ட்ரக்சர் இது. அவ்வளோதான். முதல் தடவை இது நமக்கு கொஞ்சம் டிஹெச் கோலன் வேல்யூ, முதல் தடவை இது நமக்கு கொஞ்சம் புதுசாக இருக்கும். டிஹெச் கோலன் நேம் ஈக்குவல்ஸ் டு டெக்ஸ்டா, டெக்ஸ்ட் ஈக்குவல்ஸ் டு டெக்ஸ்ட் வரணும். சரி பார்க்கலாம். ஈக்குவல்ஸ் டு இதை கொடுத்துக்கலாம். இப்படி கொடுத்துட்டேன். இப்போ நான் இதை போய் வந்துருச்சா, எப்படி ஜாவாவில் இருக்கிற டேட்டாவை ஃப்ரண்ட் எண்டுக்கு எடுத்துட்டு வர்றது, முதல் தடவைங்கிறதுனால இது கொஞ்சம் மிரட்சியா இருக்கும். அதுக்காக தான் ஈச் கொடுத்துருக்கீங்க. ஈச் கொடுத்து இப்போ பாருங்க, இந்த நேம் ஜெண்டர் இருக்குல்ல, இந்த இடத்துல நேம் ஜெண்டருங்கிற இடத்துல ஜீனு கூட பேர் வச்சுக்கலாம். அதுவும் இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இப்படி இருக்குல்ல, எப்படி இருக்குல்ல, புரிஞ்சுக்கிறேன்னு சொல்றேன். இந்த நேம் ஈக்குவல்ஸ் டு ஜீனு கொடுத்துருக்கீங்கல்ல, இதை எடுத்துறேன், சேவ் பண்றேன். சும்மா HTMLன்ற அதே தான் வருதா, எல்லாமே ஏன் செலக்ட் ஆகுது, ரேடியோ பட்டனோட கோலே ஏதாவது ஒன்று தான் செலக்ட் ஆகணும். அப்போ இந்த மூணும் ஒரே ஆள் தான் அப்படின்னு சொல்றதுக்கு தான் நேம் சொல்றேன். அதான சொன்னேன், என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம் தான். நீங்க ஜீன்னு கொடுத்துக்கலாம், என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். எடுத்துருங்க, என்னென்ன சந்தேகம் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துருங்க. இருக்கும் இப்போ டிஹெச் வேல்யூ இருக்கா, டிஹெச் வேல்யூவை எடுத்துறேன். நல்ல டவுட். இங்கே டிஸ்பிளே ஆகும். பொதுவாக HTML ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் வேல்யூ கொடுப்பீங்க, அதை கொடுக்கறது தான். இப்போ இங்கே பிரச்சனை இல்லை, கொடுத்துக்கலாம். அதுக்கு தான் இங்கே டிஹெச் கோலன் டெக்ஸ்ட் கொடுக்குறது. டிஹெச்னு மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குவீங்க. வேல்யூ டெக்ஸ்ட் எல்லாம் நீங்கள் HTML எங்கேயோ படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சது தான். HTML படிக்கலைன்னா பிரச்சனை இல்லை. ஒன்று HTML டெக்ஸ்ட்டை படிச்சுட்டு டைம் லீஃபுக்கு வரணும், இல்லை டைம் லீஃபில் டெக்ஸ்ட்டை படிச்சுட்டு HTML, எப்படி போனாலும் வரலாம். இப்போ என்ன தெரிஞ்சிட்டோம், என்னால் கண்ட்ரோலரில் இருக்கிற டேட்டாவை ஃப்ரண்ட் எண்டுக்கு கொண்டு வர தெரியும். கண்ட்ரோலர் டு வியூ படிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ அடுத்த லைன் போயிடலாமா, பிஆர் கொடுத்துடலாமா. அடுத்த லைன் போயிட்டு அடுத்த லைன்ல இப்போ நான் அடுத்து என்ன, கண்ட்ரியா, கண்ட்ரி வந்து டிராப் டவுனா. இப்போ டிராப் டவுனுக்கு இங்கே செலக்ட்னு பேர், செலக்ட் நேம் ஈக்குவல்ஸ் டு நேஷன், ஏதோ ஒரு பேர் வச்சு, அதில் ஆப்ஷன் கரெக்டா. இதே ஸ்டோரி அங்கே ஆப்ஷன் நிறைய இருக்கு, ஸ்ரீலங்கா, இந்தியா, பாகிஸ்தான், ஆஸ்திரேலியா நிறைய இருக்கு. அப்போ டிஹெச் ஈச் இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் பண்ணணும். ஜெண்டருக்கு பதிலாக ஜெண்டர்ஸ்ங்கிற பேரை எங்கேருந்து எடுத்தீங்க, இந்த டாலர் பிரேஸ் இருக்குல்ல, இந்த டேட்டாவை எங்கேருந்து எடுத்தீங்க, இங்கே என்ன பேர் கொடுத்தீங்களோ அதான் கண்ட்ரோலரில் அதை அந்த ஆட்ரிபியூட்டுக்கு. அப்போ நான் இங்கே கண்ட்ரீஸ்னு பேர் வச்சுக்கிறேன், கரெக்டா. இங்கே கண்ட்ரீஸ்னு பேர் வச்சிடறேன், இங்கே அதுக்கு கண்ட்ரி அப்படின்னு பேர் வச்சுக்கிறேன். அப்போ என்னோட வேல்யூவாக கண்ட்ரின்னு காட்டுங்க, என்னோட டெக்ஸ்டாகவும் கண்ட்ரின்னு காட்டுங்க. வருதா, போய் பார்ப்போமா. ஸ்ப்ரிங் ரூட் மேக்ஸ் ஜாவா சிம்பிள், இதில் உங்களுக்கு ஒன்றும் வேலை கிடையாது அப்படின்னு பேசிகிட்டே இருப்பாங்க.
இன்னைக்கு நீங்க இதை படிச்சிட்டீங்கன்னா காலத்துக்கு இதுதான். வேற என்ன ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ல வேற என்ன எக்ஸ்ட்ராவா பண்ணிட முடியும்? இப்போ விதவிதமான இன்புட்ஸே உங்களால ஸ்ப்ரிங் பூட்டுக்கு வாங்க தெரியும்னா வேற வேலையே கிடையாது. இப்போ நம்ம இதை பண்ணுவோம், பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஃபர்தராகவும் டிஸ்கஸ். லேபிள் வைக்காம விட்டுருக்கோம் கரெக்டா கண்ட்ரிங்கிறதுல. அப்போ நான் இங்கே ஒரு லேபிள் வச்சுக்கலாமா? லேபிள் கண்ட்ரி அப்படின்னு ஒரு லேபிள் வச்சுக்கலாமா? ஓவர். இப்போ ஜெண்டர் வந்துருச்சு, கண்ட்ரி வந்துருச்சு, இன்னும் என்ன மீதி இருக்கு? ஹாபியா? ஹாபி என்ன? செக் பாக்ஸ். இன்புட் டைப் செக் பாக்ஸ், அதுவே டிராப் டவுன்ல காட்டும், யூஸ் பண்ணிக்கலாம். இன்புட் டைப் செக் பாக்ஸ் இதே தான். நேம் ஈக்குவல்ஸ் டு ஹெச்ஓபி அப்படின்னு வச்சுக்கிறேன். ஏன்னா இங்கேயும் அங்கேயும் ஒரே பேராக கொடுத்து ஒரே பேர் தான் வைக்கணுமோ? ஃபர்ஸ்ட் டைமாக பண்ணும்போது என்ன குழம்புன்னா எதையாவது ஒன்று பார்த்து பண்ணிடுவோம். ஏதாவது ஒரு சின்ன பேரை மாற்றுறதுக்கு கூட நமக்கு பயமாக இருக்கும். மாற்றினா அவுட்புட் வராமல் போயிடுமோ எங்கே? அதனால வேற பேர் வச்சுக்கலாம். பாருங்க இதே லைன் தான், காப்பி பண்ணுங்க, இங்கே கொடுங்க. இந்த இடத்துல ஹாபிஸ், இந்த பேர் எங்கேருந்து வருது? டாலரில் இருக்கிறது வந்து கண்ட்ரோலர்லேருந்து வருது. அதுக்கு நீங்கள் இங்கே என்ன பேர் வச்சுக்கலாம்? என்ன வேணாலும் பேர் வச்சுக்கலாம். மீனிங்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக ஹாபின்னு பேர் வைக்கிறோம். அவ்வளோ. இந்த ஹாபி தான் இங்கே டிஸ்பிளே ஆக போகிற ஹாபி, அதுதான் இங்கேயும் டிஸ்பிளே ஆக போகிற ஹாபி. இன்புட்டை முடிச்சுக்கலாமா? இப்போ இங்கே ஒரு லேபிள் ஆட் பண்ணிக்கலாமா? நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரே வேலையை தான் நான் திரும்ப திரும்ப செஞ்சுட்டே இருக்கேன். அந்த ஒரே வேலை தான் உங்களை பயமுறுத்துது. ஐயோ என்ன பண்ணுறான் அவன் அப்படிங்கிற ஃபீலை கொடுக்குது. அதே தான் அப்படிங்கிறது தெரிஞ்ச பிறகு நீங்களும் ஆமாம் இது நானே பண்ணிடுவேன் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து இருக்குண்ணா. இன்புட் டைப் செக் பாக்ஸ் மிஸ் ஆயிருக்கா? ஏதோ ஒன்று மிஸ் ஆயிருக்கு. இந்த செலக்டே ஏதோ ஒன்று மிஸ் ஆன மாதிரி தெரியுது. அதுல இருந்து அதனால ஹாபி வர மாட்டேங்குது. இங்கே க்ளோஸ் பண்ணல. இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இப்போ கரெக்டாக வந்துருச்சா? என்ன தப்பு நடந்துச்சுன்னு சொல்கிறேன். இந்த இடத்துல ஆப்ஷன் இருக்குல்ல, ஆப்ஷன் டைப் பண்ணல, இந்த இடத்துல இந்த டேகை எடுத்துட்டேன். தெரியுது உங்களுக்கு? இது இருக்கும்போது ஆப்ஷன் இப்படி இருக்கும்போது இந்த கலர் மாறுதுப்பா. இதை நான் இங்கே கொடுத்துட்டேன்னா அந்த மிஸ்டேக் பண்ணிட்டேன். அதனால கீழே இருக்கிறது ரீட் ஆகாம போயிடுச்சு. வந்துருச்சா? இப்போ நீங்கள் எதை வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். கரெக்டா? ஃபைனலாக என்ன பண்ணணும்? சப்மிட் பண்ணணும். இன்புட் டைப் சப்மிட். வேல்யூவா? வேல்யூ ஈக்குவல்ஸ் டு என்டர் டீடைல்ஸ். ஏதாவது ஒன்று கொடுத்து கம்பல்சரி இல்லை, இதை கொடுக்கலைன்னாலும் கம்பல்சரி இல்லை. இன்புட் டைப் சப்மிட் கொடுத்தீங்கன்னா சப்மிட் queryன்னு ஒரு பட்டன் வந்துடும். அடுத்த லைன் போட்டோம்னா என்ன பண்ணுறது? டிஆர் கொடுத்துக்கலாமா? இந்த இடத்துல வேல்யூ என்டர் டீடைல்ஸ் உங்கள் சாய்ஸ் தான். அப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஆமாம், அது இன்னும் வேலை செய்யும். என்டர் டீடைல்ஸ் கொடுத்தா என்ன பண்ணணும் நம்ம சொல்லலையே. என்டர் டீடைல்ஸ் கொடுத்தா டேட்டா பேஸில் போய் ஸ்டோர் ஆகணும். டேட்டா பேஸ்க்கு எது மூலமாக தான் போகும்? டேட்டா பேஸ்லேருந்து டேட்டா எது மூலமாக தான் ஃப்ரண்ட் எண்டுக்கு வரும்? கண்ட்ரோலர் மூலமாக. போகிறதும் கண்ட்ரோலர் மூலமாக தான். நடுவில் இருக்கிற ஆள் அவர் தான் ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் மேனேஜ் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ இங்கே என்டர் டீடைல்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கணும்? கண்ட்ரோலருக்கு போகணும். இங்கே நீங்கள் கொடுத்துருக்கிற டேட்டாவெல்லாம் எடுத்துகிட்டு கண்ட்ரோலருக்கு போகணும். கரெக்டா? HTML அப்போ இதை என்ன சொல்லுவாங்கன்னா இது மொத்தமும் ஒரு ஃபார்ம்.
மொத்த கண்டென்ட்டையும் HTML ஒரு ஃபார்மாக எடுத்துகிட்டு போவாங்க. அப்போ நான் என்ன பண்ணிக்கணும்னா இது மொத்தத்தையும் ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துடணும். இந்த ஃபார்ம் இங்கே ஆரம்பித்து லாஸ்ட்டில் முடியுது, இந்த இடத்துல முடியுது. சரி, இந்த இன்புட் டைப் இந்த ஃபார்மில் சப்மிட்னு கிளிக் பண்ணோடனே என்ன நடக்கணும்? அவர் கொடுத்த எல்லா டேட்டாவையும் எடு அப்படின்னு நான் சொல்லணும். எடுத்துட்டு எங்கே போகும்? கண்ட்ரோலருக்கு போகும். கரெக்டாக பாருங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் நிறைய டேட்டாவை டைப் பண்ணி உங்களோட சர்வருக்கு அனுப்பி விட்றீங்க. என் பேர் இது, என்னோட ஹாபி இது, என்னோட நாடு இது அப்படின்னு எல்லாத்தையும் டைப் பண்ணி சர்வருக்கு நீங்கள் அனுப்பி விட்றீங்க. கரெக்டாக சர்வர்கிட்டருந்து நீங்கள் வாங்குறதுக்கு பேர் கெட்டிங், சர்வருக்கு நீங்கள் கொடுக்குறதுக்கு பேர் போஸ்டிங். போஸ்ட் நீங்கள் போஸ்ட் அனுப்புறீங்க உங்களோட டேட்டாவெல்லாம். அப்போ அதை நான் எப்படிங்க, இந்த கதை புரியுதா? இந்த கதையை ஸ்ட்ரக்சரெல்லாம் எப்படி பண்ணுவாங்க? இங்கே என்ன, இங்கே கதையை சொல்ல முடியாதுல்ல. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா ஃபார்ம் ஆக்ஷன் ஈக்குவல்ஸ் டு அப்படின்னு கொடுத்து கண்ட்ரோலருக்கு போக சொல்லணும். இப்போ நான் கண்ட்ரோலருக்கு டேட்டா சும்மா ரிஜிஸ்டர்டு அப்படின்னு கொடுத்து வைக்கிறேன். என்ன வேணாலும் பேர் கொடுக்கலாம், அதுக்காக அப்படி கொடுக்குறேன். கொடுத்துட்டு மெத்தட் ஈக்குவல்ஸ் டு போஸ்ட் அப்படின்னு கொடுத்து மெத்தட் ஈக்குவல்ஸ் டு போஸ்ட்னு உடனே இப்போ கண்ட்ரோலர், அதாவது சர்வர் கண்ட்ரோலர் என்ன புரிஞ்சுக்கும்? இவன் நம்ம கிட்ட இப்போ டேட்டா கேட்டு வரல, டேட்டாவை கொண்டு வந்துட்டு இருக்கான் அப்படின்னு புரிஞ்சுக்கும். எங்க இருந்து டேட்டா வரும்? இப்போ நீங்க எங்க டைப் பண்ணிருக்கீங்க? ரிஜிஸ்ட்ரேஷன் HTML ஃபைல் அங்கே தானே டேட்டா கொடுத்துருக்கீங்க. அந்த HTML கண்டென்ட்டை எடுத்துட்டு நேராக இப்போ எங்கே போகும்? கண்ட்ரோலருக்கு போகும். கண்ட்ரோலருக்கு போய் எந்த மெத்தடு கிட்ட பேசும்? எந்த கண்ட்ரோலருக்கு போகும். கண்ட்ரோலருக்கு போய் கண்ட்ரோலர்கிட்ட போய் பேசணும்ல, நம்ம தான் சொல்லணும். நேராக கண்ட்ரோலருக்கு போயிடும். கண்ட்ரோலருக்கு போன பிறகு கண்ட்ரோலரில் 500 மெத்தட் இருக்குங்க. அதில் எந்த மெத்தடு கூட நீங்கள் உங்களுக்கான வேலை எந்த மெத்தடு கூட இருக்குது அதை நீங்கள் சொல்லவே மாட்டீங்கன்னா கண்ட்ரோலர்கிட்ட போய் அதை என்ன பண்ணும்? அப்போ என்ன பண்ணணும்னா அதை தான் நீங்கள் இங்கே சொல்லியிருக்கீங்க. கண்ட்ரோலர்கிட்ட போய் என்ன ஆக்ஷன்னு போவீங்க? ரிஜிஸ்டர்டுன்னு போவீங்க. அப்போ நேராக ரொம்ப ஈஸி பாருங்க. இது முதல்ல இது வரைக்கும் எடுத்து வச்சுக்குவோமா? இந்த HTML ஃபைல் அப்படியே எடுத்து வச்சுக்குவா. ஓப்பன் register.html ஃபைல் அண்ட் பேஸ்ட் below content. சொல்லியிருக்கிறது புரியுதா? இது வரைக்கும் சொல்லியிருக்கிறது புரியுதா? 18வது ஸ்டெப் என்ன? ஓப்பன் கண்ட்ரோலர் ஃபைல் அகைன். கரெக்டா? டவுட்டுக்கு ஒரு ஜாவா ப்ராஜெக்ட்ல எத்தனை கண்ட்ரோலர் ஃபைல் இருக்கலாம்? ஏதாவது ஒரு பதில சொல்றது. காது கேட்கலன்னு சொல்லி திரும்ப கேட்டா மட்டும் சொல்ல மாட்டேன். ஒரு கண்ட்ரோலர் வச்சு நிறைய மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். எத்தனை வியூ இருக்கலாம்? அப்போ கண்ட்ரோலர் எத்தனை வேணாலும் தப்பெல்லாம் இல்லை. கண்ட்ரோலர்ல போய் தேடும், அவ்வளவுதான். அப்போ கண்ட்ரோலர் ஃபைலை திரும்ப ஓபன் பண்ணுங்க. இப்போ நம்மளால என்னன்னு வந்திருக்காரு? என்கிட்ட எல்லா டேட்டாவையும் இருக்கு, நான் போஸ்ட் பண்ண வரேன் அப்படின்னு வந்திருக்காரா? போஸ்ட் பண்ண வரேன்னு வந்திருக்காரா? அப்போ பாருங்க, இந்த இடத்துல நான் அதை வாங்கணும். இப்போ அவர் கெட் பண்ண வந்திருக்காரா, போஸ்ட் பண்ண வந்திருக்காரா? போஸ்ட். அப்போ அட் போஸ்ட் மேப்பிங். போஸ்ட் 10 பேர் போஸ்ட் பண்ண வருவாங்க. இப்போ நீங்கள் யூடியூப்ல கூகுள் இருக்கு, கூகுளில் நீங்கள் ஒரு கூகுளில் பிளாக் கிரியேட் பண்ணுறீங்க, அதுவும் நீங்கள் கூகுளுக்கு டேட்டாவை தான் கொடுக்குறீங்க. கூகுளில் போய் ஒரு யூடியூப்ல வீடியோ போடுறீங்க, அதுவும் நீங்கள் கூகுளுக்கு டேட்டா தான் கொடுக்குறீங்க. ஒரு மெயில் அனுப்புறீங்க, அதுவும் கூகுளுக்கு டேட்டா தான் கொடுக்குறீங்க. அப்போ மூணுமே கூகுளோட தான். ஜிமெயிலும் கூகுளோட தான், பிளாகரும் கூகுளோட தான், யூடியூபும் கூகுளோட தான். மூணுத்துக்குமே நீங்கள் இப்போ டேட்டாவை போஸ்ட் தான் பண்ணுறீங்க. அப்போது தனித்தனியாக பிரித்து வச்சுக்கணும்ல கூகுள். இது வீடியோ, இது மெயில் அப்படின்னு பிரித்து வச்சுக்கணும்ல. அப்போ போஸ்ட் மேப்பிங்கையும் அப்படி பிரித்து வைக்கணும். எப்படி பிரித்து வைக்கும் அப்படின்னா, நீங்கள் என்ன ஆக்ஷன் பண்ணியிருக்கீங்க? ரெஜிஸ்டர்ட் அப்படிங்கிற ஆக்ஷன் பண்ணியிருக்கீங்க. அவர் போஸ்ட் பண்ணுறாரு, இந்த ஆக்ஷனோட வராரு, அதுக்கு தனி மெத்தட் எழுதணும். எரர் என்ன மெத்தட்? இது போஸ்ட் மேப்பிங் கீழே ஒரு மெத்தட் எழுதணும். இப்போ நான் போஸ்ட் மேப்பிங்க்கு கீழே பப்ளிக் ஸ்ட்ரிங் கெட் டீடைல்ஸ் அப்படின்னு சும்மா என்ன வேணாலும் ஃபங்க்ஷன் நேம் வச்சுக்கலாம் அப்படின்னு நான் ஒரு மெத்தட் எழுதுறேன். அப்படி ஒரு மெத்தட் எழுதி இந்த இடத்துல ரிட்டன்
success.html. அதாவது அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக ரிஜிஸ்டர் பண்ணிட்டார் அப்படிங்கிறதுக்காக சக்ஸஸ்ன்னு மட்டும் கொடுத்தா போதும். success.htmlனு கொடுக்குறேன். புரியுதா? இது வரைக்கும் எழுதியிருக்கிறது புரியுதா? இப்போ நான் இதை கொடுத்துட்டேன் பாருங்க, இதை கொடுத்துட்டு ரீஸ்டார்ட் யுவர் அப்ளிகேஷன் நவ். என்டர் டீடைல்ஸ், கிளிக் சப்மிட்டா. என்ன பேர் வச்சிருக்கோம்? என்டர் டீடைல்ஸா? பேர் வச்சிருக்கோம். கிளிக் சப்மிட் பட்டன் அப்படின்னு பேர் வச்சுக்கிறேன். சப்மிட் பட்டனோ இல்லை என்டர் டீடைல்ஸ் ஏதோ பேர் வச்சுருக்கேன். என்டர் ஆல் டீடைல்ஸ் வச்சுருக்கோம். HTML ஃபார்ம். ரீஸ்டார்ட் யுவர் அப்ளிகேஷன் நவ். ஓப்பன் லோக்கல் ஹோஸ்ட் :8080/ இன் ப்ரௌசர். ப்ரௌசருக்கு போய் இதை பண்ணுங்கன்னு சொல்கிறேன். இப்போ அப்ளிகேஷனை ரீஸ்டார்ட் பண்ணுவோமா? அப்ளிகேஷனை ரீஸ்டார்ட் பண்ண நமக்கு தெரியுமா? இந்த பட்டனை கிளிக் பண்ணால் ரீலான்ச் ஆகிடும். ரீலான்ச் பண்ணுவோம். அதுவே டெவ் டூல்ஸே பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம பண்ண வேண்டிய தேவையில்லை. இப்போ நான் ப்ரௌசருக்கு போகிறேன், ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இந்த இடத்துல இப்போ நான் எல்லா டீட்டெயில்ஸையும் கொடுக்குறேன். சேகரன், மேல், ஆஸ்திரேலியா, பிளேயிங் அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் டீட்டெயில்ஸை கிளிக் பண்ண போகிறேன். என்டர் டீட்டெயில்ஸை நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். எரர் வந்தது, ஓகே, பிரச்சனை இல்லை. நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம், எரர் வரலன்னா தான் நம்மளை சந்தேகப்படணும். ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது எரர் வரணும்ல, அதான கரெக்டான அப்ரோச். அது பிரச்சனை இல்லை. 2 விஷயம் பண்ணணும். ஒன்று, யூஆர்எல் எப்படி மாறி இருக்குங்கிறத அப்சர்வ் பண்ணணும். யூஆர்எல் நான் இப்படி டாப் பண்ண பிறகு அப்சர்வ் யூஆர்எல் சேஞ்ச். யூஆர்எல் இப்படி மாறி இருக்கு. நம்ம எங்கேயுமே ரெஜிஸ்டர்டுன்னு கொடுக்கல, இப்படி தான் இருந்துச்சு. குணசேகரன், மேல், ஆஸ்திரேலியா, பிளேயிங், சிங்கிங்லாம் ஏதோ ஒன்று கிளிக் பண்ணுறேன். என்டர் டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணால் யூஆர்எல் மாறிடுச்சு. என்னன்னு மாறிடுச்சு? அந்த ரிஜிஸ்டர்டை எங்கேருந்து எடுத்தது? உங்களோட HTML ஃபார்ம் ஆக்ஷன்ல நீங்க என்ன பேர் கொடுத்தீங்களோ அந்த பேர் அங்க வருது. கரெக்டா? அப்சர்வேஷன் நம்பர் 1. ஒரு எரரை எப்படி ரெக்டிஃபை பண்றது? என்ன எரர் காட்டுது? எப்பவுமே ஒயிட் லேபிள் எரர் தான் சொல்லும். எரர் வருதுன்னு சொல்றதும் ஒயிட் லேபிள் எரர் வருதுன்னு சொல்றதும் ஒண்ணுதான். நீங்க ஒருத்தட்ட போய் ஒயிட் லேபிள் எரர் வருதுன்னு சொன்னா ரிசர்ச் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு திரும்பி அனுப்பி விட்டுருங்க. ஏன்னா எல்லாருக்குமே இந்த பேர் தான் வரும். எந்த எரர் வந்தாலும் இந்த பேர் தான் வரும். அப்போ இதை எப்படி பார்க்கணும்? இதை நான் எப்படி அப்ரோச் பண்ணணும்? நான் என் டீம் லீடுகிட்ட டவுட்டு கேட்க போறேன். அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் கிரவுண்ட் ஒர்க் பண்ணிட்டு போனாதானே ஒரு மரியாதையா இருக்கும். அது என்ன? எரரை வாசிக்கணும். மண்டே மார்னிங் காலையில் 11:22 எரர் வந்திருக்கு. என்ன எரர் வந்திருக்கு? தேர் வாஸ் அன் அன்எக்ஸ்பெக்டட் எரர். டைப் இன்டர்னல் சர்வர் எரர், ஸ்டேட்டஸ் 500. ஸ்டேட்டஸ் நம்பர் ரொம்ப முக்கியம். ஸ்டேட்டஸ் 400, ஸ்டேட்டஸ் 204, ஸ்டேட்டஸ் 500, ஸ்டேட்டஸ் 404. இந்த மாதிரி ஒன்று 4-5 நம்பர் தான். 4-5 நம்பர் தான் ரிப்பீட்டடாக வந்துட்டே இருக்கு. சரியா? இப்போ நமக்கு வந்திருக்கிற ஸ்டேட்டஸ் எரர் ஸ்டேட்டஸ் என்ன? 500. நமக்கு டைம் இருந்தால் நம்ம நெட்டில் போய் ஸ்டேட்டஸ் 500னா என்னன்னு படிக்கணும். டைம் இல்லைன்னா அடுத்த லைனை படிக்கணும். எரர் 500னா என்னன்னு அதுவே சொல்லும். எரர் ரிசால்விங் டெம்ப்ளேட் சக்ஸஸ்ன்னு கொடுத்துருக்கா. இப்படி ஏதாவது ஃபைல் நீங்கள் கிரியேட் பண்ணீங்களா? கிரியேட் பண்ணலையா? நீங்க இந்த இடத்துல சக்ஸஸ்ன்னு ஒன்று கொடுத்தீங்க, ஃபைல் கிரியேட் பண்ணலை, ஆனால் சக்ஸஸ்ன்னு கொடுத்தீங்க. அது அந்த பேரை எடுத்துகிட்டு வருது. இந்த பேரை எடுத்துகிட்டு வந்து இந்த சக்ஸஸ்ங்கிறது ஜாவா ஃபைலா HTML ஃபைலா? HTML ஃபைல். ரிட்டர்ன் கொடுக்குற இங்கே HTML ஃபைல் தானே. HTML ஃபைலுக்கு தான் டெம்ப்ளேட்டுன்னு பேர். அது எல்லாமே புரிஞ்சிருச்சு. தம்பி, நீ சக்ஸஸ்ன்னு ஒரு டெம்ப்ளேட்டை கொண்டு வரணும்னு நினைக்கிறப்பா, நான் டெம்ப்ளேட் மைட் நாட் எக்ஸிஸ்ட். அப்படி சக்ஸஸ்ன்னு ஒரு HTML ஃபைல் இருக்கிற மாதிரியே எனக்கு தெரியலையே. ஆர் மைட் நாட் பி ஆக்சசிபிள் பை எனி ஆஃப் தி கான்ஃபிகர்ட் டெம்ப்ளேட் ரிசால்வர்ஸ். நீ சொன்னேன்னு நான் போய் சக்ஸஸ்ன்னு ஒரு ஃபைலை போய் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் அப்படி சக்ஸஸ்ன்னு ஒரு டெம்ப்ளேட்டே இருக்கிற மாதிரி எனக்கு படலை. பார்த்து சொல்றியா அப்படின்னு கேட்குது. கரெக்டாக கேட்குதா தப்பாக கேட்குதா? அப்போ நம்ம இப்போ பண்ண வேண்டிய வேலை என்ன? எங்கே? அதுவே எல்லாத்தையும் சொல்லிருச்சு. ஓ, என்ன சக்ஸஸ்ன்னு கொடுத்துருக்கேன், இது அவ்வளோதான்.
அப்போ நான் இப்போ போய் டெம்ப்ளேட்ஸில் போயிட்டு சக்ஸஸ் அப்படின்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ண போகிறேன். success.html அப்படின்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ண போகிறேன். இந்த இடத்துல சும்மா ரிஜிஸ்டர்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு கொடுத்து வச்சிட போகிறேன். அவ்வளோதான். ஆட்டோமேட்டிக்காக ப்ராஜெக்டே ரீஸ்டார்ட் ஆயிருக்கும். இல்லைனாலும் நான் ரீஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ எனக்கு success.html ஃபைல் இருக்கா? இப்போ நான் பேக் போகிறேன், இந்த பேஜுக்கு போகிறேன். குணசேகரன், மேல், ஆஸ்திரேலியா, பாகிஸ்தான், ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கிறேன். சிங்கிங், டான்சிங், பிளே, என்டர் டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணுறேன். ரிஜிஸ்டர்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சா? இப்போ எனக்கு ரிஜிஸ்டர்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு மெசேஜ் கொடுக்க சொன்னீங்க, மெசேஜ் கொடுத்துட்டேன். அவ்வளோ. கண்ட்ரோலர்ல இருந்து வியூக்கு டேட்டாவை எடுத்துட்டு வந்துட்டேன். நல்ல டவுட். இப்போ வியூல இருந்து திரும்ப கண்ட்ரோலருக்கு கொண்டு வர முடியுமா? அங்க அவர் எல்லாம் கொடுத்தார்ல, கொடுத்ததை நான் திரும்ப இங்க கொண்டு வர முடியுமா? டேட்டாவை கொண்டு வரணும்னாலே என்ன கிளாஸ் தான் பேசியிருக்கோம், மாடல். கரெக்டா? அப்போ நான் மாடல் கிளாஸ் ஆப்ஜெக்ட் இங்க ஒன்று வச்சுக்கலாம். மாடல் கிளாஸ் ஆப்ஜெக்டை வச்சுட்டு அவர் அங்க என்னென்ன டேட்டா கொடுத்தாரோ அதெல்லாம் உங்களுக்கு வேணும். அப்படிதானே? பேசுறது புரியுதா? அவர் அங்க என்னென்ன டேட்டா கொடுத்தாரோ அதெல்லாம் உங்களுக்கு வேணும். அவரு எந்த இடத்துல இருந்து அவர் அவர் அங்க என்னென்ன கொடுத்தாரோ இடம் புரியல. மாடலா? மாடல்ங்கிறது என்னன்னா, இப்போ அவர் டைப் பண்ண டேட்டாலாம் இருக்குல்ல, HTML நீங்க டேட்டாவை கொண்டு போய் கொடுத்தாலும் சரி, கண்ட்ரோலர்ல இருந்து HTML-க்கு டேட்டா என்ன ஃபார்மேட்ல தான் போகும், என்ன ஆப்ஜெக்டா தான் போகும், மாடலா தான் போகும். இதுல கிளியர் கட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா? கண்ட்ரோலர்ல இருந்து வியூவுக்கு இல்ல டெம்ப்ளேட்டுக்கு இல்ல HTML-க்கு டேட்டா மாடல் ஆப்ஜெக்டோட ஆட்ரிபியூட்டா தான் போகும். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? அங்கிருந்து வரும்போது அப்போ அப்படியே தான் வரும். மாடல் ஆப்ஜெக்டா தான் வரணும். ஆனா மாடல் ஆப்ஜெக்டா நம்ம மாடல் ஆப்ஜெக்டா வரும்னா இங்க மாடல் ஆப்ஜெக்ட்னு சொல்லி கொடுத்துட்டீங்க. கரெக்டா? இது மாடல் ஆப்ஜெக்டோட ஆட்ரிபியூட்னு ஜாவாவுக்கு தெரியுமா? தெரியும். ஆட் ஆட்ரிபியூட்னு சொல்லிட்டீங்க. HTML-ல சொல்லி கொடுத்துருக்கீங்களா இதெல்லாம் மாடல் ஆப்ஜெக்டோட ஆட்ரிபியூட் தான் அப்படின்னு? HTML எங்கேயாவது சொல்லியிருக்கீங்களா? HTML-க்கு மாடல்னா என்னன்னே தெரியாது. ஜாவாவுக்கு தான் தெரியும் மாடல்னா என்னன்னு. அப்போ HTML-ல இருந்து வர்றது இப்போ நீங்க ஃபார்ம்ல டேட்டாவை அனுப்புறீங்க. கரெக்டா? அதை என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க இப்போ நான் எப்படி நினைச்சுக்கிறேன்னா, நீங்க ஜிமெயிலுக்கோ யூடியூபுக்கோ ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்றீங்க, அதை அனுப்புறீங்க. கரெக்டா? அதை அனுப்புறதை இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அப்படி அனுப்புறது உங்களோட HTML இல்ல வெப் ரெக்வெஸ்ட். நீங்க யூடியூப்ல போய் எனக்கு இந்த பாட்டு வேணும்னு கேக்குறீங்கல்ல, கரெக்ட் தானே? சாட் ஜிபிடியில் போய் எனக்கு இப்படி ஒரு டவுட்டுன்னு போய் கேட்குறீங்க, இப்படி வச்சுக்குவோம். அப்படி கேட்குறீங்கன்னா அதுக்கு என்ன பேர்? ரெக்வெஸ்ட். நீங்கள் அனுப்புறது ரெக்வெஸ்ட். அந்த ரெக்வெஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? ரெஸ்பான்ஸ் எதிர்பார்க்குறீங்க. கரெக்டா? அந்த ரெக்வெஸ்ட்டில் நீங்கள் என்னென்னலாம் கொடுத்து விடுறீங்க? நேமை கொடுத்து விடுறீங்க, வேற என்ன ஹாபி என்னன்னு கொடுத்து விடுறீங்க, ஜெண்டர் என்னன்னு கொடுத்து விடுறீங்க, கண்ட்ரி என்னன்னு கொடுத்து விடுறீங்க. இதெல்லாம் உங்களோட ரெக்வெஸ்ட் ஃபார்மில் இருக்கு. இப்படி புரிஞ்சுக்கிறது கரெக்டா? அதை இப்போ எனக்கு அதை இப்போ நான் ஒருத்தட்ட போய் எனக்கு அந்த கண்டென்ட் எல்லாம் புரிஞ்சிருச்சுங்க, ஸ்ப்ரிங் பூட்ல அந்த கண்டென்ட்டை எப்படி ப்ரெசென்ட் பண்றதுன்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நான் போய் கேட்கணும். அவ்வளோதானே? கரெக்டா? HTML அவர் எல்லாத்தையுமே கொடுத்துட்டாரு. HTML இருந்து நான் கண்ட்ரோலருக்கும் வந்துட்டேன், வந்து தான் சக்ஸஸ் பேஜை காமிக்கிறேன். ஆனால் வரும்போது அந்த டேட்டாவை எடுத்துட்டு வர்றதுக்கு எனக்கு தெரியல. ஐடியா புரியுதா? அப்போ அந்த டேட்டாவை எடுத்துட்டு வர்றதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கான சின்டாக்ஸ் என்ன, அவ்வளோதான் இப்போ வேலை. அட் ரெக்வெஸ்ட் பேரண்ட். அங்கே என்ன பேரில் வரீங்களோ அந்த பேர், அங்கே நேமா யூசர் நேமா என்ன கொடுத்துருக்கீங்க? ரிஜிஸ்டரில் என்ன பேர் கொடுத்துருக்கீங்க? யூசர் நேம். அடுத்து ஜீன்னு கொடுத்துருக்கீங்களா? நான் சும்மா ஒரு ரெண்டு டேட்டாவை மட்டும் இதில் எடுத்து காமிக்கிறேன். எல்லாத்தையும் எடுக்கனாலும் எடுக்கலாம். அட் ரெக்வெஸ்ட் பேரம். பேரம்னா பேராமீட்டர், ரெக்வெஸ்ட்டில் வர்ற பேராமீட்டர் ஸ்ட்ரிங் ஜீன். இதை எடுத்து என்னோட மாடலில் சேர்த்துருக்கேன்.
மாடலில் எப்படி சேர்க்கறது? மாடல் டாட் ஆட் ஆட்ரிபியூட், என்ன வேணாலும் பேர் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் யூசர் நேம்ங்கிறத நேம்னு பேர் வச்சுட்டு இதை யூசர் நேம்னு வச்சுக்கோங்க. மாடல் டாட் ஆட் ஆட்ரிபியூட். திரும்பவும் இந்த லாஸ்ட் ஸ்டெப்பை நாளைக்கும் சொல்கிறேன். இருந்து ஃப்ளோவை முடிப்போங்கிறதுக்காக கேட்டார், அதனால் கொண்டு போகிறேன். இப்போ டயர்டு ஃபேஸஸாக இருக்குது பார்க்குறது, நமக்கு முதல்லேருந்தே இருக்குது. திரும்ப சொல்கிறேன் லாஸ்ட் ஸ்டெப்பை நீங்கள் நாளைக்கு கேட்டாலும் நான் திரும்ப சொல்கிறேன். அதாவது நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது ஸ்டெப் 20 வரைக்கும் பண்ணுறது ஈஸி தான். அதுக்கு மேலே டயர்ட் ஆயிருந்தீங்கன்னா நான் சொல்கிறேன். புரிஞ்சிருச்சுன்னா விட்டுறலாம், நீங்கள் பார்த்துட்டு வாங்க. இந்த ஜீனை எடுத்துக்கிறேன், சரியா? இந்த ஜீனை நான் இந்த இடத்துல ஜெண்டர் அப்படிங்கிற பேரில் ஸ்டோர் பண்ணி வச்சு, இப்போ என்னோட மாடலில் இது இருக்குது. சேம் கொஸ்டின், மாடல் ஆப்ஜெக்ட் வேல்யூவை HTML பிரிண்ட் பண்ண தெரியுமா? அதான் நீங்கள் பண்ணீங்க. மாடல்ல இருந்து எடுத்துகிட்டு போய் தானே HTML இப்படி கொடுத்தீங்க. அதே தான். இப்போ மாடலில் எத்தனை டேட்டா இருக்குது? 2 டேட்டா இருக்குது. இப்போ நான் என்னோட success.html போயிட்டு பாருங்கள், சும்மா ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்றேன். th:\text ஈக்குவல்ஸ் டு $$, ஒரு பேராகிராஃப் முடிஞ்சது. அடுத்து இதே மாதிரி சும்மா டம்மியாக கொடுத்து வைக்கிறேன். அடுத்து இதே மாதிரி ஒரு பேராகிராஃப். அங்கே இன்னொன்று என்ன பேர் கொடுத்துருந்தோம்? நேமா, சார் நேமா யூசர் நேம் எடுத்து நேம்ங்கிற பேரில் இருக்குது. அப்போ இங்கே இருக்கிற டேட்டா அங்கே வரணும்னா இந்த $, இது உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? அவ்வளோதான். இப்போ ப்ராஜெக்டை ரீலான்ச் பண்ணுறேன். நான் எந்த டேட்டாவை எடுத்திருக்கனோ அது வருதாங்கிறத பார்ப்போம். ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இந்த இடத்துல பவித்ரா அப்படின்னு கொடுப்போம், இமெயில் கொடுப்போம், ஆஸ்திரேலியா கொடுப்போம். இது எல்லாமே ஏதாச்சுமா 2 கொடுப்போம். என்டர் டீட்டெயில்ஸ். ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை, அதாவது இன்னும் டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணல, டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணாமல் controller to HTML. இன்னைக்கு கிளாஸ் கஷ்டமாக, யாருக்காவது 1-2 பேர் கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு நான் வந்து ஸ்ப்ரிங் பூட் செஷன் ஆரம்பிக்கும் போதே உங்ககிட்ட சொன்னேன், ஜாவா எப்படி இருக்கும்னா டே 1 பயங்கர ஈஸியாக இருக்கும். கதை தான் பேசுவாங்க, பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ஸ்னா என்ன, ஜேடிகேனா என்ன, இப்படி பேசுவாங்க. டே டூ வந்து ஈஸியாக இருக்கும், டேட்டா டைப்னா என்ன, வேரியபிள்னா என்ன. டே 3 ஈஸியாக இருக்கும் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறது. அப்படியே டே 4, 5, 6 போக அடித்து துவைச்சிருவாங்க. ஸ்ப்ரிங் பூட் அப்படியே ரிவர்ஸில் இருக்கும். டே 1 கஷ்டமாக இருக்கும், டே 2 கொஞ்சம், இதே தான் டே 2 பேசிக்கிட்டு இருக்கும். நாளைக்கு யாருக்கு கிளாஸ் கஷ்டமாக இருக்கும்னு இன்றைக்கே சொல்லிடுறேன். இன்றைக்கி கிளாஸை ப்ராக்டிஸ் பண்ணாமல் வருவார்ல, அவர் நாளைக்கும் இதே கண்டென்ட்டை அப்படியே கொடுக்கும். ஐயோ, அவர் என்ன நினச்சிக்குவார்? அவர் இன்னைக்கு கிளாஸை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்க மாட்டார்ல, நாளைக்கு வேற ஒரு கஷ்டம், இன்னைக்கு வேற ஒரு கஷ்டம் நினச்சிட்டு இருப்பார். ஆக்சுவலாக 2 ஒரே கஷ்டமா இருக்கும். இன்னைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் பண்ணிட்டீங்களா, நாளைக்கு இன்னொரு அப்ளிகேஷன் பண்ணுவோமா, இதே ஃப்ளோ, இதே ரெக்வஸ்ட் பேராமீட்டர், இதே அட் கண்ட்ரோலர், இதே மாடல் டாட் ஆட் ஆட்ரிபியூட், இதே தான். நீங்கள் எவ்வளோ பெரிய இ-காமர்ஸ் வெப்சைட் பண்ணாலும் சரி, நீங்கள் பெரிய லைப்ரரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பண்ணாலும் சரி, இதே ஸ்ட்ரக்சரை 1-2 வேணால் மாறலாம், ஆனால் பேஸ் ஐடியா. அப்போ இன்னைக்கு செஷனை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு செஷன் ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக ஈஸியாக இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணலைன்னா ஒன்றும் தப்பு கிடையாது. இதே ட்ரீட்டை எடுத்து வைக்கிறோம், நாளைக்கும் இதே சாப்பாடை சாப்பிடும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பண்ணுங்க, 2 தடவை பண்ணுங்க. அதெல்லாம் தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் கேளுங்க, HTML என்னன்னு. ஒன்றும் கிடையாது, 2 இதே தாங்க திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதாவது ஆக்சுவலாக என்கிட்ட கேட்டிங்கன்னா HTML கற்றுக்கிற வழியே தான், அங்கங்கே யூஸ் பண்ணி தான் கற்றுக்கணும். ஃபுல்லாக கற்றுக்கிட்டு போக வேண்டிய தேவை கிடையாது. ஒருவேளை HTML கிரிப் இல்லாதவங்க நீங்கள் இப்படி கற்றுக்கலாம். திரும்ப எப்படினாலும் உங்களுக்கு தனியாக HTML ஃபுல்லாக பார்ப்போம், அதை பற்றி ஒரி பண்ண வேண்டாம். இப்படியும் கற்றுக்கோங்க. இதுதான் ப்ராப்பர் வே ஆஃப் லேர்னிங்.
ப்ராஜெக்ட்டுக்குள்ளே இறங்கி அங்கங்கே தேவையானதை கற்றுக்கிட்டு போகிறது தான் ப்ராப்பர் வே ஆஃப் லேர்னிங். எல்லாம் கற்றுக்கிட்டு தான் நான் செய்வேன்னா நான் வேற ஏதாவது டொமைன் போகும்போது கஷ்டப்படுவேன். இப்போ கடைசி ஸ்டெப்பை மட்டும் இதில் ஆட் பண்ணிடலாமா? ரிஜிஸ்டர்டில் எந்த ஸ்டெப்பை விட்டு வச்சுருக்கோம்? சக்ஸஸ் டாட் ரிஜிஸ்டரில் இதை இன்னும் ஆட் பண்ணல. கரெக்டாக ஸ்டெப் 21 என்னங்க? ஆட் பிலோ மெத்தடா? ஆட் பிலோ மெத்தட் இன் ரெஜிஸ்ட்ரேஷன் டாட் கண்ட்ரோலர் டாட் ஜாவா ஃபைல். இதோட கண்ட்ரோலரில் இந்த மெத்தடை ஆட் பண்ணிக்கோங்க. ஓப்பன் registered .html file and add below. success.html file. அவ்வளோதான். 21 ஸ்டெப்பு தான். கொஞ்சம் டைம் கொடுங்க. பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்னு சொல்கிறேன். 11:30 1 மணிக்கு முடிச்சிடலாம். வீடியோ பார்க்காம பண்ணீங்கன்னா 1 மணிக்கு முடிச்சிடுவீங்க. டாக்குமெண்ட்டை பார்த்து பண்ணீங்கன்னா 1 மணி வரைக்கும் கூட ஆகாது. 12:15 12:30க்கு முடிச்சிடும். அவ்வளோதான் கண்டு. ஃபர்ஸ்ட் கேஸில் நான் ஏதாவது கோடு கொடுக்கணுமா? கோடெல்லாம் தனித்தனியாகவே இருக்குது. கரெக்டாக ஒருவேளை தேவைப்பட்டாலும் என்டையர் கோடையும் வேணால் உங்களுக்கு பேஸ்ட் பண்ணி வைக்கிறேன். இல்லை எங்களுக்கு திடீர்னு ஒரு எரர் அடிக்குது, நீங்கள் சொன்ன எல்லாத்தையும் பண்ணேன் அப்படியும் எரர் அடிக்குது, அப்படி ஏதாவது ஃபீல் பண்ணிங்கன்னா ஃபைல் நேம்ஸை பார்த்துக்கோங்க. மேலே இருந்து நான் எது இருந்தாலும் இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் கேஸில் இந்த ஃபைல்ஸை ரீப்ளேஸ் பண்ணிட்டு வரீங்களா? நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோம்.